everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits, some losing shit, a stupid myth. You choose to live or choose to dip, you choose to fight or lose your grip and lose a gift. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign, a sign. Yeah. There's no mercy in this world, just hunger-thirsty persons in different versions. Each new update, that shit worsens. Why? Pull back the curtain and you'll see the different vermin. We all have different burdens that all seem to cause disturbance. Yo, do me a favor, don't treat me like a neighbor. Don't need the different flavors of your problems just to savor. I've got my own issues, I need a comb to get through. Don't need to groan with you, just go get your own tissue. I feel like I'm losing my mind. ஸோ வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழி எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழில் பார்த்தீங்களே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்ஜி மேட்ச் விளையாடும் போதே சொல்லியிருந்தேன், இன்டர் மிலானில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருச்சுன்னா கண்டிப்பாக இன்சாகி வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆகிடுவார். ஃபர்ஸ்ட் ரேட் ஆறது மட்டும் இல்லாமல் அல்ஹிலாலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ சொல்லலை, நீங்கள் நம்பலை அப்படின்னா யூசிஎல் லைட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைவ் போட்டிருப்போம். ஸோ அந்த லைவில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐ வில் ஸ்பாக் அபவுட் தட். ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன் வெரி குட்டாக இருந்திருக்கு. ஸோ இன்சாகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு ஃபார் அல்ஹிலால். அதாவது இன்டர் மிலான் கொடுத்ததை விடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு சம்பளம் அதிகம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்னாண்டஸ் தெரியும்ல, ஹெர்னாண்டஸ் ஏசி மிலானோட லெஃப்ட் பேக். ஸோ அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்திட்டு போயிட்டாங்க. 30 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 2 மில்லியன் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் அப்படின்றப்போ 33 மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி கிடைக்கும் பெர் மந்த்துக்கு. ஸோ ஒரு வேறு லெவல் சைனிங் மக்களே, ஒரு லெஃப்ட் பேக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பேக்கில் ஜாக்கன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. டிஎம்எஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வச்சிருக்காங்க. யார்? ரூபன் நவஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். ரூபன் நவஸ் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் நவஸ் இல்லை சாரா. ஸோ அதுக்கப்புறம் மிலிக்னோ சாவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்கில் வச்சுருக்காப்புல, அதாவது ஏஎம்எஃப்ல வச்சுருக்கானுங்க. ஸோ அதுவும் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் மிட்ரோவிச் வேறு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்ட்ரைக்கரில். சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா குலிபாலின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான யூரோப்பியன் டீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஹிலால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிளப் வேர்ல்டு கப்புக்காக தான். ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ மெஸ்ஸி டீமுக்கு எகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாமினேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ காசை இறக்கிறானுங்க மக்களை, நாங்கள் கப்பை அடிச்சே தீரும் அப்படின்ற மாதிரி. மற்ற டீம் டஃப் கொடுக்குறாங்களோ இல்லையா மேட்ரிடுக்கு இந்த சீசனில் அல்ஹிலால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டஃப் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அல்ஹிலால் இருக்கிற குரூப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிடோட குரூப்பில் தான். ஸோ மேட்ரிடு, அல்ஹிலால், அதுக்கப்புறம் இன்னும் 2 டீம் 4 டீமே வந்து பார்த்தீங்கன்னா வசமான டீமாக தான் வச்சிருக்காங்க. குரூப் ஆஃப் டெத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் தான். ஸோ தோத்தாங்கன்னா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். மேட்ரிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமெல்லாம் கிடையாது மக்களே. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, கப்பை அடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் வேர்ல்டு கப் ரொம்பவே களைகட்ட போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்லாம் பார்த்துருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு கிளப் வேர்ல்டு கப்பை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்டேட் இருக்க போது மக்களே. eFootballலையும் அந்த அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் என்னோட கருத்து. ஸோ டீட்டெயில்டாக நிறையா பேசுவோம் மக்களே, உள்ள நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டோன்ட் ஹெசிடேட் டு ஹிட் த லைக் பட்டன். இஃப் யூ ஆர் நியூ டு சேனல் ப்ளீஸ் கன்சிடர் அதை சப்ஸ்கிரைப் பட்டன் மக்களே. ஓகேவா? இது நேரம் அண்டாகாகசும் சிறந்துடு சிஜேம், அவ்வளோதான். சரி ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐபிஎல்லோட ஃபைனல் போயிட்டு இருக்கு மக்களே. போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 போன ஓவரில் 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ என்னோட கனவு நாயகா அப்படின்னு பாட்டே பாடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பிளேயர் ஆஃப் தி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் தான் இருக்கான். யாருன்னா எங்கள் செவினியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காப்புல. பட் இன்ன வரைக்கும் சைன் பண்ணலை.
சரி ஓகே. ஸோ கமெண்ட்டை படிச்சிடலாம். தேவராஜ் ஹாய் தல. ஏஆர் ரியாஸ் ஹாய் ப்ரோ வெல்கம் பாடி. ராஜ்குமார் ஹாய் தலைவா. தலை யூசிஎல் ரிவ்யூ ஆல்ரெடி பேசியாச்சு தலைவா, 2 நாள் பேசியாச்சு ப்ரோ அதை பற்றி. கூகுள் ரவி ஹாய் தலைவா. ஆர்சிபியை முடிச்சிட்டாங்க ஜி. ஏன் முடிச்சிட்டாங்க? நல்லா தானே விளாண்டுருக்கானுங்க. அப்புறம் என்ன 190 அடிச்சிருக்கானுங்க, போதாதாயா? ஆர்சிபி வின் பண்ண சான்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லை லாலிபாப்பா பாசிபிலிட்டி இருக்குது தலைவா. எதையுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட முடியாது இல்லை. டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எனக்கு கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது தலைவா. ஸோ அதனால் ஐ கான்ட் ப்ரிடிக்டட். ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கூட பண்ணலை. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 காயின் தான் இருக்குது. 50 காயின் வச்சு சுற்ற முடியாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாகின்ல ஒரு 50 கிடைக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ட்ரை பண்ணுவேன். கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ வாண்ட் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, செவினியும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு. பவிதா அல்வின் ஹாய் தலைவா. பேரரசு தலைவா வணக்கம் ப்ரோ வெல்கம் பாடி. சதீஷ் ஹாய் தலைவா. யுவனேஷ் நடராஜன் ஹாய் ப்ரோ. இதாட் எம்எஸ் வா ப்ரோ வெல்கம் பாடி. டிஎஃப்சி கிஷோர் ஹாய் தலைவா. கேமர் ஆடிஎஃப் ஹாய் ப்ரோ. ரேஷ்ஃபோர்ட் பிக் டைம் ப்ரோக்ரஷன் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். ரேஷ்ஃபோர்டுக்கு ஐ திங்க் நான் லெஃப்ட் விங்காக ட்ரெயின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரேஷ்ஃபோர்ட் பிக் டைம் ரைட் இருக்கு. செவினியா கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஓ வேற லெவல் தலைவா. என்ஜாய் பாடி. 9-6-10-9-4 தலைவா. 9-6-10-9-4. ஸோ அதுக்கு வர குயிக் கவுண்டர் பவர் குறைச்சிட்டானுங்க மக்களே. நல்லாவே இல்லையா முந்தி மாதிரிலாம். குயிக் கவுண்டர் ரொம்ப மட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் கேம்ப் எவ்வளோ வச்சிருக்காரு? 88 தானா? குயிக் கவுண்டர் முந்தி மாதிரி இல்லை மக்களே. ரொம்ப மட்டமாக விளாட்றானுங்க மக்களே. ஸோ அதனால் இந்த தாத்தா வச்சு தான் விளாட போகிறோம். நீங்கள் கெஸ் பண்ணி வச்சு தான் அழுத்த போகிறோம். பார்ப்போம். போர்ச்சுகல் வர்சஸ் ஜெர்மனி மேட்ச் தரமாக இருக்குது போகுது ப்ரோ. ஆமாம் தலைவா, 2 டீமும் நல்ல டஃப் டீமாக இருக்கானுங்கல்ல. ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும். எனக்கு டீம் பிளே இல்லை அப்படின்னா ஜெர்மனி வந்து அவுட் பிளே பண்ணிட்டு போயிடுவாங்க ப்ரோ. என்னதான் ஸ்ட்ரைக்கிங்கில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னாலும் நல்லா விளையாடக்கூடிய டீம் அவனுங்க. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர்கிட்ட நல்லா இருக்கு. அண்டர் ரேட்டட் டீம் இந்த சீசனில் ஜெர்மனி. ப்ரோ கீப் க்ளீன் ஷீட் மிஷினை எப்படி பிடிக்கிறது ப்ரோ? இந்த வீக்கில் உங்களால் எடுக்க முடியாது ப்ரோ. வியாழக்கிழமை தான் ப்ரோ உங்களுக்கு கோல் கீப்பர் எடுக்க முடியும். இப்போலாம் கோல் கீப்பர் எடுக்க முடியாது. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3-4 முடிச்சு வச்சிருப்பீங்க. க்ளீன் ஷீட் எடுக்கிறதுனா ஒன்றுமே கிடையாது தெளிவா. நீங்கள் இந்த இதில் இருக்குல்ல, இந்த ஈவெண்ட்டில் போங்க. அதாவது அந்த இது போட்டிருக்கானுங்களா, ஒரு சிம்பிள் போட்டிருந்தானுங்க பாருங்க. அந்த கேமில் போயிட்டு மேட்ச் ரேட்டிங்கில் போயிட்டு லெஜெண்ட் இருக்குல்ல, நீங்கள் இந்த மாதிரி லெஜெண்ட் வேறு எதனா வச்சுருந்தீங்கன்னா பிகினரில் வச்சுக்கோங்க. பிகினரில் வச்சுட்டு உங்களுக்கு கோல் அடிக்க விடாதீங்க ஓகேவா. நீங்கள் கோலே விடாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் க்ளீன் ஷீட்டு. ஸோ நீங்கள் கோல் அடிக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஏஐக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் அடிக்கணும். பட் ஆனால் நீங்கள் அடிக்கக்கூடாது சரியா. சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் விடக்கூடாது. கன்சீட் பண்ணாமல் விளையாடுறதுக்கு பேர் தான் ப்ரோ க்ளீன் ஷீட்டு. இதில் வந்துட்டு 4 மேட்ச் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது எல்லாமே வந்துடும். மேட்ச் வின்னிங் இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஏஐக்கு அகேன்ஸ்டாக விளையாண்டான்னு சொல்லி வந்துடும். க்ளீன் ஷீட்டுமே வந்துடும். ஸோ எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை தட் ஓகே ப்ரோ. eFootball 26 லோடி ஸ்க்ரீனில் எமால் வித் அம்பாஸ்டர் பேக் வருமா ப்ரோ? அம்பாஸ்டர் பார்க்க வரும். பட் ஆனால் லோடிங் ஸ்க்ரீனில் இருப்பானான்றது டவுட் தான். ஏன்னா அடுத்தது கிளப் வேர்ல்டு கப்புக்கு மெஸ்ஸிக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு. இப்போ இவனை பேஸ் பண்ணி எமாலுக்கு கார்டு கொடுக்குறாங்கன்னா எமாலுக்கு எதுலேயுமே டோர்னமெண்ட்லேயே இல்லை அப்படின்னா அவனை எப்படி கொடுப்பானுங்க? அப்கமிங்கில் வரப்போகிறது கிளப் டோர்னமெண்ட். ஸோ கிளப் வேர்ல்டு கப்பை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி தான் இருப்பார். மெஸ்ஸி தான் இருப்பார். அதில் டவுட்டே கிடையாது. புரிஞ்சுதோ? லியோனல் மெஸ்ஸி வில் பி தேர் ப்ரோ. நீ ஸ்மார்ட் அசிஸ்ட் யூஸ் பண்ணுறியா? அதெல்லாம் நான் ஒரு நாள் சும்மா வச்சு விளாண்டு பார்த்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை தெளிவா. மொத்தமாக அடிக்க வேண்டிய நேரத்துலலாம் விட்டுருது. கடுப்பு ப்ரோ சத்தியமாக. அது அந்த வேஸ்ட்டு. ஸ்மார்ட் அசிஸ்ட் எதுக்குன்னா ஸ்மார்ட் கிளியரன்ஸ்க்கு ஓகே. பட் மற்றபடி பாசிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டெட்லியான பாசஸ்லாம் ஒரு சில நேரம் கரெக்டாக பண்ணுது. தேவையில்லாத நேரத்தில் நான் நிறைய தப்பான பாஸ் பண்ணுது. இன்னும் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணணும் அதில். ஐயா சாம்பா பாய்ஸ் இன் ஹோம். எஸ் பிரதர். அப்புறம் eFootball 26 லோடிங் ஸ்க்ரீனில் எமால் வருமான? எமால் மேபி இருக்கலாம். சைடில் சின்னதாக பிக்சர் மாதிரி ஒரு போட்டோ வைப்பானுங்க. பட் ஆனால் மெயின் பிக்சராக கண்டிப்பாக மெஸ்ஸி தான் இருப்பார். ஹலோ ஐ ஹேவ் ஸ்டோய்கோவிச் மேனேஜர் ஃபார் பெட்டர். கேன் ஐ கோ ஃபார் கேஸ்பனியா தலைவா? ஸ்டோய்கோவிச் இருக்குது. ஸோ அவுட் வைட் ப்ளஸ் குயிக் கவுண்டர் கிடைக்கும். லாங் பால் கவுண்டரையும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆப்ஷன் தலைவா. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரீ கார்டு தானே, காயினை சேர்த்து வச்சு வாங்குறதா இருந்தால் தாராளமாக கேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. QC ப்ளஸ் லாங் பால் கவுண்டர் வித் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பூஸ்ட் கிடைக்கும். ப்ரோ டிஃபென்டிவ் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. டோன்ட் ரஷ் யுவர் சிபி வித் ஆப்போனண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரஷ் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் மேட்ரு. டிஎம்எஃப் சிஎம்எஃப் வச்சு ரஷ் பண்ணுங்க, தப்பே இல்லை. இல்லைன்னா டபுள் ப்ரெஷர் போட்டுருணும்.
ஆர்சிபி விக்கெட் டேக்கன் பண்ணிட்டாங்க. அதையும் அந்த அது மாதிரிலாம் ஸ்கோர் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு தான் வந்தீங்களா என்ன? யோ அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இல்லையா ஆர்சிபி இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஆர்சிபி யார் பேபிக்கு? யோ 2 டீமும் எப்படி விளாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது தெளிவா. நான் சென்னை மேட்ச் மட்டும் தான் ப்ரோ இந்த சீசன்லேயே பார்த்தேன். சென்னை மேட்ச்சில் பார்க்கும்போது ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வர்சஸ் நம்மளுங்க விளாண்டாங்கல்ல, ஆர்சிபி விளாண்டாங்க, அந்த மேட்ச் பார்த்தேன். ஸோ அந்த மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணானுங்க. லாஸ்ட்டில் லக்கில் ஏமாற்றி தான் ஜெயிச்சானுங்க மக்களே அந்த மேட்ச்சு. ஸோ நான் வந்து பெருசாக மேட்ச்சுக்கு நான் ஆர்சிபியோட ஹேட்டர் அப்படின்னு கேட்டகரியிலலாம் வரல. பட் ஆனால் அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விக்கெட்டே இல்லாத விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த 12 பிரவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கொடுப்பானுங்க. அந்த 2 ரன்ல தானே தோத்தானுங்க. அந்த பிரவிஸ் நின்று ஒரு பேட்டை சொல்லிட்டு இருந்தானா, ஒரு 4 அடிச்சிருந்தானா 4 ரன் மேட்ச் முடிஞ்சில நாங்கள் வின் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான். மற்றபடி நான் வேற வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது மக்களே. ஏசி மிலான் மோட்ரிச்சா வாங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ. வாய்ப்பே இல்லை, அவர்லாம் அங்கே போக மாட்டார். ஐயா பிரேசில் மேட்ச் லைவ் பண்ணி எப்போ மேட்ச் இருக்கு ப்ரோ? எபிக்கு ஷோ டைம் என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? எபிக்கும் ஷோ டைம். எபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜெண்டரி கார்டு தலைவா. அந்த கார்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு கண்டிஷன் டவுன் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லியோனல் மெஸ்ஸியோட பிக் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச்சில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மேலே இருப்பானோ தவிர கீழே வரமாட்டான். பட் ஆனால் ஹைலைட்டட் வந்து டி வரைக்கும் போக முடியும். பேட் கண்டிஷன் வெரி போர் கண்டிஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேயர்ஸால் புஷ் பண்ண முடியும். டிவிஷன் மேட்சஸ்லாம் அது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும் தலைவா. The most accurate pass. என்னடா நடக்குதுங்க? பாருங்க வேணா ஸ்மார்ட் அசிஸ்ட் போடுறோம் பாருங்க. Well, he certainly wasn't in the mood to take any risks. And it's Messi. That looks a good ball through. He could be in here. என்னடா நேருக்கு நேரா அடிக்கிறீங்க? இதுக்கு தான் ஸ்மார்ட் அசிஸ்ட் வேணுன்றது. ஸ்மார்ட் அசிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். And here's Neymar. Neymar will not want to lose out here, not against this. சொட்ட ஏடுங்க சொட்ட. என்ன கேம் இவ்வளோ லோடா இருக்கு? எப்போ பயங்கர வெயிட்டா இருக்கு ப்ரோ கேம். லைட் வெயிட்டடாவே கிடையாது, சரியான லாகா இருக்கு. The match or thereabouts gone and we still await the first goal. Messi. பயங்கர லாக் மக்களே கேம். And it's paid off. And that could set him on his way. Dealt with nicely by the பொட்டத்தேவலி வர ஃபுல்லா கிளியரா அடிச்சிட்டு கிடக்கு. வெறுப்பாகுது. ஏன் இப்படி விளாடுறானுங்க? மொத்தமா விளாடுறானுங்க உங்களுக்கு. பால் பொசிஷன் கெயின் பண்ண தெரியலன்னா சும்மா கிளியர் அடிச்சிடறானுங்க. பால் கிளியர்ல போனாலே அடிச்சுதான் தள்ளுறான். எதுக்கு விளையாடணும்? அதுக்கு இப்படிலாம் விளையாடுறதுக்கு வெறுப்பா இல்லையா? ப்ரோ பிளேயர்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க மக்களே, இப்படிலாம் விளையாண்டாதான் அப்படின்னு. ஏதாச்சும் ஒரு பால் அடிச்சா பரவாயில்ல, அடிக்கிற பால் பூரா அங்க வருங்க. கிளியரன்ஸ் மட்டும் தான் இருக்கு அவங்கிட்ட. ஒருவேளை இதுவா இருக்குமோ ப்ரோ? ரோட்ரி ஒர்த்தா? கண்டிப்பா தெளிவா நல்லா தான் இருக்கும். 100 காயினுக்கு இது வரைக்கும் ரோட்ரி பெரிய கார்டு எதுவும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ மக்களே புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. இப்போ வாடி நல்லா இருக்கா? ஆஃப்டர் சம் டேஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு. மெயின் லெவலில் இருக்கானே, நான் வெளியிலே எடுக்கல ப்ரோ. நல்லா தான் ப்ரோ பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நான் நல்லா விளையாடலாம் தூக்கி வெளியில் வச்சிருப்பேன். ஹைலைட் எடிஷன்லாம் நான் உள்ள இது பண்ண மாட்டேன் ப்ரோ. Manchester United have the chance to go the other way. மெஸ்ஸி சில்ட்ர பொறுக்கிட்டு எழுந்து வர்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டிஃபென்ஸ்க்கே வந்துட்டானுங்க. Pass is intercepted. And a shot. என்ன எல்லாம் இவ்வளவு லேட்டு? பயங்கர எல்பிசிக்கு நல்ல ஃபார்மேஷன் சொல்லு ப்ரோ. 4-4-2 சூப்பரா இருக்கும் இல்லையா? 4-4-2 செவினியா ஹாலண்ட் குண்டோங்கன் எல்பி ஜிகே 4500. ஹாலண்ட் செவினியா ஒருத்து தலைவா. குண்டோங்கன் வந்து ஆவரேஜ் கார்டு தான். இதுக்கு முன்னாடி வந்த கார்டை கம்பேர் பண்ணப்போ கொஞ்சம் ஆவரேஜ். பட் பிளே ஸ்டைல் நல்ல பிளே ஸ்டைல். ஸோ அந்த பிக் டைம் கிரீஸ்மான் பிரான்ஸ் பேக் வந்த மாதிரி வேற ஏதாச்சும் வர மேனேஜருக்கு வருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம் ப்ரோ, வரலாம். ஸ்பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெயின் இங்கிலாந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது இல்லை? ஏன்னா தாமஸ் துச்சல் புதுசாக வந்திருக்காருல்ல. ஸோ அவர் வந்து நல்ல மேனேஜர். ஸோ அதனால அவரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கொடுப்பானுங்க.
A real chance. ப்ரோ மொரினியோ யூஸ் பண்றேன் ப்ரோ. என்கிட்ட QC நல்ல மேனேஜர் இல்ல, கெஸ் பண்ணி வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம் ப்ரோ. That looked the harder thing to do. But he was quick to react. Barcelona. என்னையா மெஸ்ஸி பண்றாரு? A human blockade. This is top defense. Iniesta. Easy peasy. Finally that block is broken. அசிஸ்ட் யார் பாத்தீங்களா இல்லையா? ஜிமி வாடி. ஓடா தமிழ் பிளேயரா இருப்பார் போலயே. It was wonderful vision to see the movement ahead. And how about the weight of that pass? Ideal. கிளியரே அடிச்சு கடுப்புத்துறாங்க. இருங்க மக்களே, நம்ம அவன் பண்ண அதே பாடத்தை நம்ம அவனுக்கு பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி லோடு தான் ப்ரோ ஆகுது. கேம் ரொம்ப ஹெவியா இருக்கு ப்ரோ. டிவிஷன் பக்கம் போனா செருப்படி விழும் போல இன்னைக்கு. இல்ல இப்பதான் ப்ரோ விளையாடுறேன். காலையில எப்பவும் ரெகுலரா ஒரு மேட்ச் ஆடுவேன், இன்னைக்கு ஆடல. இப்பதான் உள்ள போறோம், சரியான ஹெவியா இருக்கு கேம். Haven't played that badly. Getting caught again on the counter attack is unlikely. They're switched on to that and still very much in this game. Manchester United head for the dressing room in possession of a 1-0 lead. மெஸ்ஸி இருக்காப்ல. குண்டோங்க நல்லா இருக்கியா? ஸ்டாட்ஸோட நல்லா ப்ளே பண்றான். பாக்ஸ் டு பாக்ஸ் ப்ளே ஸ்டைல் அந்த மாதிரி தலைவா. Manchester United really need to go and grab another goal now, Peter, if they're going to go on and கோல் பரி. கோல் இல்லையா? I did for a corner. Messi, Vardy. That's just playing it safe and simple. ஓடா என்னடா பீச்சாங்காலுக்கு நொட்டிக்கிட்டு இருக்க? அப்படியே வலது ஃபுட்ல ஒரு ஏத்த வேண்டாமா? Cut it out. Messi gets it away. Well, there's the clearance. Neymar. மஸ்ஸிமோ ஓட நல்லா இருக்கு. ஆர்சிபிக்கு கப் அடிக்குமா தெரியல தலைவா. ப்ரோ எந்த நியூட்ரல் ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா கூட அவனுக்கு கப் அடிக்க கூடாதுன்னு தான் ப்ரோ எல்லாரும் சொல்றாங்க. எங்க ஆஃபீஸ்லலாம் மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் ஃபேன் இருக்கானுங்க, அவனுங்களாம் சொல்றானுங்க இவன் கப் அடிக்க கூடாதுன்றானுங்க. குஜராத் ஃபேன்ஸ் இருக்கானுங்க, அவனுங்களாம் அடிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஒரே ஆள் நான் ஒரு ஆள் தான் ஏன் பாவம் அடிச்சுட்டு போறானுங்கன்னு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் சிஎஸ்கே ஃபேனா இருந்துட்டு. RCB fan should respect Christo. That's a sharp pass. That pass isn't the best. Your impression so far, Jim? Well, the message they're sending out now is pretty loud and clear. And let's grab a second goal and give ourselves an element of comfort. சூப்பரா ட்ரிபிள் பண்ணிட்டாரு. Otto made a search from fullback, as it turned out unsuccessfully. ப்ரோ 191 டார்கெட்யா 6 ஓவர்ஸ்ல 52 பஞ்சாப்யா. நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் பார்த்தேன், மேட்ச்லாம் பார்க்கல. இவனுக்கு மேட்ச்லாம் எவன் பார்ப்பான்? சிஎஸ்கே மேட்ச் தவிர ஒரு மேட்ச் பார்க்க மாட்டான் இந்த கோட்டை சாமி. And here's Vardy. And he thumps it clear. Good spot. He's seen the run. Luis Suarez. Barcelona have it back and can go again. இந்த பாட்டு தவிலைங்க என்னையா பிசிக்கல் கான்டாக்ட் வச்சிருக்கானுங்க. ஈன மாதிரி இருக்கியா பாருங்க. இந்த பால் கிளியர் பண்றது எங்க போய் ஒளிஞ்சு பாத்தீங்களா? But their fans are toxic. Yes brother. Perhaps deserves a little bit of sympathy here because that's a goalkeeper's nightmare. It's clear that the keeper was unsighted by his defense, and by the time he picked up the flight of that, it was too late. Barcelona have the equalizer and we're all square. Well, without doubt, that's given the coach food. Exactly bro. This channel for football, not for cricket. சொன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எல்லாம் ஒரு நாள் கூத்துக்கு தான் பேசிட்டு போறாங்க. விடுங்க, நாளையில இருந்து ஒரு பய கிரிக்கெட் பேச மாட்டாங்க. ஆர்சிபி தோத்துட்டுனா அவங்கள போட்டு கழுவுவாங்க, நானும் கூட சேர்ந்து கழுவுவேன். ஆர்சிபி ஜெயிச்சிச்சுன்னா கங்கராட்ஸ் பண்ண வேண்டியதான். And it's Messi. Odegaard. Save the shots.
சரியான பொட்டை கேமியா அத்தனை தடவை கடந்தாங்க முக்கு முக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒத்த கோல் போக மாட்டேன் இந்த பாட்டு தேடி சும்மா ஒரு துருவா போட்டுச்சு அவ்வளோ வந்துருச்சு இவரு இந்த ஈன பயப்பட எல்லா பக்கமும் இருக்கான்பா உண்மையிலே இந்த காடெல்லாம் தேவையில்லாத காடுன்னு நினைக்க மக்கள் என்ன தெரிஞ்சுங்க இவருங்க Danger averted for now. Forwards and with intent. இந்த பாட்டி டிவிடி தாயா அந்த நாய் தாயா பார்த்துட்டான் வேலையை இங்க பாருங்க லெஃப்ட் விங்ல நிக்கிறான் ரைட் விங்ல நிக்கிறான் சென்டர்லயும் ஓடுறான் மட்டமான கொனாமி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மக்களே ஃப்ரீயா ஒரு கார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லிமிடேஷன் இருக்கும் சும்மா அள்ளி கொடுத்துட்றானுங்க ஸ்டாட்ச் மைத்தை விட இவன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றான் இதை பாராட்டுறதா இப்படி ஒரு காரை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி கங்க்ராட்ஸ் பண்றதா இல்ல இந்த டிவிடி மாதிரி காரை கொடுத்து வச்சிருக்கானேன்னு சொல்லி கேவலம் இவரு அந்த பொட்டையை பாருங்களேன் சீரியஸ்லி சொல்றேன் ப்ரோ இவ யாருன்னா தமிழ் பிளேயரா இருந்தா சத்தியமா எல்லாம் பாட்டியா கொஞ்சமாச்சு கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணியா சும்மா அழுத்தி புடி பூயா அட்டின்னு தூக்கி கிளியர்னு லோடிங் வேற இதுல சரியான லோட் ஆகுது மக்களே சர்வர் எதுனா எரரா என்னன்னு தெரியல மத்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கா இல்ல எனக்கு மட்டும் அப்படி இருக்கா டச் அண்ட் ஃபிளிக் பிளே ஸ்டைலுக்கு விளையாண்டு பார்த்துருக்கீங்களா நான் இப்போ தான் மக்களே லாங் பால் கவுண்டர் ஆடுறேன் அதனால கொஞ்சம் இப்படிதான் இருப்பேன் தமிழ் பிளேயர்ஸ் போல ப்ரோ நிக் நேம் போடா இல்ல மலையாளிஸும் அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறானுங்க இப்போ ஐடி சொல்கிறேன் ப்ரோ ப்ளே பண்ணிட்டு ஃபார்மேஷன் சஜஸ்ட் பண்ணு ப்ரோ ஐடி ஹரிராம் 10 ப்ளீஸ் சாரி பிரதர் இன்னொரு நாள் பண்ணலாம் கடைசி நான் சில தினங்களாக நான் கேமே ஆடலை ப்ரோ ஐயா நெய்மார் சாண்டோஸ் இருப்பாரா இல்லை தலைவா வெளியில் வந்துடுவான் ப்ரோ அவன் டார்கெட்டே வேர்ல்டு கப் தான் ஸோ அதனால் சாண்டோஸில் நான் 6 மாதம் செகண்ட் சீசன் விளாண்டு கொடுப்பான்னா விளையாண்டு கொடுத்தாச்சு அவ்வளோதான் சாண்டோஸில் இருந்தானா மரியாதை கிடையாது ப்ரோ அவன் வந்தான் ஒரு கெஸ்ட் மாதிரி ப்ளே பண்ணியாச்சா நம்ம கிளம்பிடணும் அங்கேயே படுத்து கிடக்குன்னு நினைக்கக்கூடாது ஏதாச்சும் பெரிய டீமில் போய்ட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஐ ஹாவ் வாடி ருமி அண்ட் பேட்டிஸ்டூட்டா இவங்க 3 பேரை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் சொல்லுங்கள் ப்ரோ வாடி ருமி அண்ட் பேட்டிஸ்டூட்டா ருமியையும் பேட்டிஸ்டூட்டாவையும் டபுள்ஸில் யூஸ் பண்ணலாம் தெளிவா 3 ஸ்ட்ரைக்கர் போடுங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க நானே எடிட் பண்ணுங்க பாருங்க ஃபார்மேஷன் எடிட் பண்ணிருக்கு பாருங்க வாங்கலே ரோட்ரி செவினியா அக்காஞ்சி ஒருத்தா ரோட்ரி செவினியா ஒருத்த தலைவா அக்காஞ்சியுமே நல்லா தான் இருக்கும் 2 CF 1 SS 2 SS 1 CF ஏன்னா இவர் நல்லாவே எஸ்எஸ் விளையாடுவார் ருமி நல்லாவே ஆடுவார் ஸ்ட்ரைக்கரில் இவன் சூப்பராக இருப்பான் ப்ரோ ருமி வாடி ஸ்ட்ரைக்கரில் செம்மையாக இருப்பான் டுமாரோ மேனேஜர் பார்க்க வருமா நாளைக்கு ஏன் வரப்போகுது நாளைக்கு புதன்கிழமை தானேயா வியாழக்கிழமை மேனேஜர் பேக் இருக்கிறது டவுட்டு தான் தலைவா நெக்ஸ்ட் வீக் இருக்கும் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஜிபி வச்சு நீங்கள் ட்ரைனிங் கோர்ஸ் வாங்கிக்க முடியும் கொஸ்டின் பூஸ்டர்ஸ் வாங்கிக்க முடியும் players assign பண்ணிக்க முடியும் managers assign பண்ணிக்க முடியும் reputation as one of the noisiest corners of the footballing world. No decibels spared in this collective chorus. Things have got underway here pretty promptly. Dealt with nicely by the defence. Kaka. Now there's a fine ball. He's had a shot. And that's what you call inspired goalkeeping. While someone's doing his job properly, Peter, that's for sure. And he welcomes it in. Another save. Yeah, well, he won't be happy with some of the defending in front of him. He pulled his head high. That was a fantastic stop. And he's picked out the run. A slightly better ball would have led to a very different outcome there. Look, the game. If only the pass could have completed its journey. He's looking for the runner here. Nice interception, well timed. Yamal, you can do it, bro. He made it look a bit predictable. Still goalless at the moment. Oh, good read. That was well played, well stopped. Maldini.
Yamal looks to get on the end of this. And it's Griezmann. Griezmann going face to face with his great rival. Well, the ball just didn't work out for the run that he made. That was just poor decision-making and a weak execution. Well, the run has been sold a little bit short there. Uruguay clearly should have gone for the easier pass. Now they'll have to quickly regroup. Neymar. Now Costa Curta. Nicely aimed pass. He's had it taken off him. Kaka wins the duel this time. Schneider. And a goal here would be the ultimate காக்கா அண்ட் இவனோட காம்போ சூப்பரா இருக்கு நெய்மர். bout of passing here, really easy on the eye. Rummenigge. வாட் பாய்ஸ் கமெண்ட் டிலே இல்ல ஷட்டர் லாகா இருக்கு பாய். இல்ல எனக்கு ரெண்டுமே இருக்கு தலைவா. ஃப்ரேம்ஸுமே டிராப் ஆகுது. இதுலயுமே தெரியுது. இதுல காட்டுது எனக்கு ஓபிஎஸ்ல காட்டுது. ஃப்ரேம் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். முன்னாடிலாம் 40, 48, 47 அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வரைக்குமே போகுது. பாருங்க நான் எவ்வளோ அழுத்தி பாஸ் பண்ண தெரியுமா ப்ரோ. லாங்கில் அழுத்தி பாஸ் பண்ணுறேன். நான் எப்படி பாஸ் பண்ணுறானு ஒரு மொட்டமாக இருக்கு பாஸ். கேம் விளையாடுற பிளேயபிளாவே இல்லை. வெறுப்பு. கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஐடியா சொல்லுங்க ப்ரோ. அவனுங்க முதல்ல கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஐடியா சொல்லுவோம். கேம் பிளேவே கேவலமா இருக்குன்ற லேக் மயிரா இருக்கு. நல்ல டவர்ல தான் விளையாண்டுருக்கேன். பிரீத்தி சிந்தா காண்டி ஜெயிக்கணும் ப்ரோ. நொட்டணும் இப்படியே சொல்லுங்க. அப்போ கோலி வந்துட்டு இவ்வளவு 18 வருஷமா உயிரை கொடுத்தாங்க விளையாண்டுட்டு இருக்கானாமா. அவனுக்காச்சும் அவன் ஜெயிக்க கூடாதுல்ல உங்களுக்கு. யாரையா நீங்களா லேடிஸை பார்த்தா போதும் அப்படியே இறக்க குணம் அப்படியே அப்படியே வலிஞ்சிருது. எதையெல்லாம் கரைஞ்சி மூக்குள்ளேயே வெளியே வந்துருதுன்னு. ரொனால்டோ சாப்டர் ஓவர்னு சொல்லிட்டு ப்ரோ அல்ல சார் சொல்றாங்க. அவர் இந்த ஸ்டே பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இல்ல வெளியில போதான் போறாரு ப்ரோ. அவர் ஏதாச்சும் கிளப் வேர்ல்டு கப் விளையாட ட்ரை பண்ணுவார் ப்ரோ. மெஸ்ஸி விளையாடுறாருல. ரொனால்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வகையில கொஞ்சம் பொசசிவான ஆளு தலைவா. மெஸ்ஸி எதனா பண்ணாருன்னா அவரும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. ப்ரோ நோஸ் பிளிட் இது இதுல பாத்துருக்கீங்க. பிடிஎஸ் குரூப்லாம் அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அவங்க மூவில எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். சவுத் கொரியன் மூவில எல்லாம். The pressing's intense and it's paid off. Rummenigge showed plenty of zest in getting to the ball, but கரெக்டா எப்படி தப்பா பாஸ் பண்ண முடியுமோ அந்த டிவிடி கொனாமி வந்து கரெக்டா பண்ணி விடுவான்ப்பா. நான் விங்ல நெய்மாருக்கு பாஸ் அடிக்கிறேன். அவன் என்னமோனா அவனுக்கு அடிக்கிறான். Well, that had the makings of something quite promising, but it's fizzled out into nothing. Well seen. Saw that coming. He read that really well and stopped it. Offside. 71 பஞ்சாப். Which control is best bro? Touch and flick கிளாசிக் தான் ப்ரோ பெஸ்டா இருக்கும். ஸ்கில் எல்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து PUBG பிளேயர் 4 ஃபிங்கர் வச்சு ஆடுவீங்கன்னா டச் அண்ட் flick ட்ரை பண்ணலாம். Griezmann. Kaka. The attendance for this match Just about up to the hour now. 649. For a moment you felt that was going somewhere, but they'll have to go again. Well, a glitch with the rangefinder there, and evident annoyance. Encouraged the pass with an intelligent run, but the pass just lacked pace. It's all a little bit desperate, but it's got the job done. Yeah, they showed a vulnerability until the move was stifled. That'll have stirred a little concern. Danger averted for now. If they want to counter, they could do with more speed. And he's had it nicked away. And it's Neymar. Well played. That has knocked out the danger. Very few. மைராண்டி என்னையா மார்க்கே பண்ண மாட்டான். மார்ட்டின் ஓடிகார்டு இப்படிலாம் நிக்க மாட்டானே. 0-0 and little promise of a goal due to the shot-shy nature of this contest, but
I'm not giving up on it. There's plenty energy on the pitch. Not to give up hope இப்படி just yet. போட்டீங்க என்னடா கேம் ரெடி பண்ணி வச்சீங்க மட்டமா இருக்குதுடா. Concentration levels are very good, and so is the commitment. This game could yet yield a winner. It's எவ்வளோ 7 அட்டெம்ப்ட் நெய்மார் வச்சு அடிச்சாச்சு ஒரு பால் உள்ள போகல. இந்த மிச்சல் நாய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கான். yeah, he was well placed to deal with that. Looking for the run, and he was quick to பால் react. எடுங்கடா அதுக்கப்புறம் ஓடுங்கடா. ஏன்டா நீங்க பால் எடுக்கிற முன்னாடியே ஓடுதீங்க? Well, they've got one eye on the clock, but the balancing act is very fine at this stage. Go for it, and it could backfire. Sit back, and it may be at a price. He has found a way through. மிஸ்டேக்கே பண்ண மாட்டோம்ப்பா. நான் இவனுங்க தான்ப்பா ஜெயிக்க வைப்பானுங்க. Neymar. You wonder if that's it now, but there may be one more opportunity, Peter, for a late steal here. மட்டமான கேமுக்கு இதை விட கேவலமான எடுத்துக்காட்டு கொடுக்க முடியாது. ஐயோ யோத்தா என்னடா கேம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? கடுப்பு மயிரா ஆகுது மக்களே. எங்க பாஸ் போட்டாலும் ஏதாச்சும் ஒரு எச்சக் மயிர் வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. ஃபார்மேஷன் ஆனா மயிர் மாதிரி வச்சிருக்கானுங்க. நல்ல ஃபார்மேஷன் வச்சிருந்தா பரவாயில்லையா? கண்டமேனிக்கு ஃபார்மேஷன் எடிட் பண்ணிட்டு வரானுங்க. அதுவும் சப்போர்ட் வர பண்ண பாருங்க. எச்சி ஏழு எடுத்த கேம் சொட்டா ஏதாச்சும் பண்ணுங்க சொட்டா. உங்களை நம்பிதான் இருக்கேன். சுவாரஸ் போட்டுருமா? ப்ரோ எந்த ஜிகே செலக்ட் பண்றது ப்ரோ? QC ஆடுறீங்கன்னா இல்லை எவனோ வாங்கிங்க அவன் பாருன்னா குரோேஷியன் கீப்பர் இருக்கான்ல அவனை சூஸ் பண்ணுங்க. மை கமாண்ட்ஸ் ஃபயாஸ் ப்ரோ ஃபிளிப்லாப் சோல் கண்ட்ரோல் டபுள் டச் நியூ ட்ரிபிளிங். ஃபிளிப்லாப் சோல் கண்ட்ரோல் டபுள் டச் நியூ ட்ரிபிளிங்னா புரியல. வாட் இட் மீன்ஸ் ப்ரோ? எல்லாரும் ஆட்டோ அசிஸ்ட் வச்சுட்டு வராங்கயா. கொனாமி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்றாங்க. ஆமா அவங்களோட செட்டிங் இல்ல ப்ரோமோட் பண்றாங்க. Getting right after this update. வெறுப்பா இருக்கு ப்ரோ. To find the winner continues. Number 21. Great ball if he can get there. Coming on the field. Number 25. Rummenigge. Number Iniesta. Number 20. And reclaimed it in a trice. Number 8. Dixon. Substitutions taking place. For Conte. Dani Olmo. Picked out brilliantly. Iniesta. Messi. Costa Corta. Iniesta, who's on a run down the left wing. That has been knocked clear. Batistuta. Oh, great ball. இப்ப என்னையா டிஃபெண்ட் பண்ணா? உண்மையிலே ஆப்போனன்ட் எனக்கு புரியல. அவன் என்ன டிஃபெண்ட் பண்ணா சொல்லுங்களேன். சத்தியமா ஸ்டேபிளே கிடையாது அந்த கேம்லாம். மயிர் இதுக்கெல்லாம் காசே ஸ்பெண்ட் பண்ணாதீங்கயா. இப்படி நம்ம சொல்லுவோம், நாளைக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கார்டை போட்டு காசு கொடுங்கன்னு கேட்பான். இந்த பொட்டை கொனாமிக்கு வேற வேலையே கிடையாது. இந்த நாய்க்கு வெறுமனே கார்டை ரிலீஸ் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கேம் பிளேல கான்சென்ட்ரேஷன். இப்ப என்னத்தை பண்ண? கடைசி பாலுக்கு மெஸ்ஸிக்கு போன பாலு ஆப்போனன்ட் என்னத்தை டிஃபெண்ட் பண்ணா சொல்லுங்களேன். ஆட்டோ டிஃபென்ஸ் பண்ணி கொடுக்குறானுங்க அவனுங்க. கோல் அடிக்க கூடாது, எக்ஸ்ட்ரா டைம் இழுத்துட்டு போகணும்னு. கொனாமி உண்மையிலே நீங்களாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்கடா. கன்றாவா அந்த அது பண்ண கன்றாவீங்களா? கோல் கீப்பர் யார் ப்ரோ செலக்ட் பண்றது? லிவிகோவிச். ஈஸியா இருந்தீங்கன்னா லிவிகோவிச் சூஸ் பண்ணுங்க. பிக்ஃபோர்டு இல்லை அப்படின்னா இவனை வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷனு லாங் பால் கவுண்டருக்கு. ப்ரோ டம்பிளே விட்டீனியா கார்டுலாம் வருமா ப்ரோ? கண்டிப்பாக வரும் தலைவா. எதிர்பார்க்கலாம். ஷோர்ட் டைம் இந்த வீக்கில் எதிர்பார்க்கலாம். சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் அது மாதிரி திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொண்டு வருவானுங்க. ஸ்ட்ரைக்கரில் எட்டோ மேபி எட்டோ மாதிரியான பிளேஸ் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன் பண்ணா ஃபிளிப்லாப் சோல் கண்ட்ரோல் டபுள் டச் ஸ்கில் நெய்மார் மாதிரி ட்ரிபிள் பண்ணுவாரா ப்ரோ? அதெல்லாம் பண்ணுவானுங்க ப்ரோ. எல்லாமே ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு தலைவா. And so the last chance to find a winner. Here we go then for the last time. The score still 0-0. Stood up well to him there. Now it's Messi. இங்க பாருங்களேன். ஐயோ எப்படிடா என்கிட்ட உங்களால முடியலடா என்னால. Decorated with praise and glory. Well, the crowd's impatience is an indicator that they haven't quite given up on a goal just yet.
Oh, it's Batistuta. You can never be ஆஃப் சைடும் short of கிடையாது, ஒரு runners in மயிரும் this கிடையாது. space as long as the space left be. And the shots. Loose ball now, and there's a chase on to retrieve. Try. Oh, the ball's run loose here, and he's following up. Straight at the keeper. That's just literally playing into his hands. And it's Messi. Suarez could try cutting inside here. Oh, ஐயோ ஏறி போய் ஹெட்டிங் அடிச்சு கோல் இல்ல. that's it. The end of 2 hours. ஹைலைட்ஸ் வாரியா So we are ப்ரோ. டெம்பிளே விட்டீனியா கார்டுலாம் வருமா ப்ரோ? வரும். எதிர்பார்க்கலாம். இந்த வீக்ல கண்டிப்பா வரும் ப்ரோ. நீ எந்த மீன் பண்ணனா ஃபிளிப் பிளாக் அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியும் தெரியல. எல்லா ஸ்கில்லுமே பண்ண முடியும் உங்களால. ஃபிளிப் ஃப்ளாப்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளிப் இதாகிறது தானே. டபுள் டச்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் நெய்மார் வச்சு. வேற என்ன ஸ்கில்? சோல் கண்ட்ரோல்லாம் ஈஸியா பண்ண முடியும் தெரியவா. அச்சீவபிள் தான் அதெல்லாம். 300 coins ரோட்ரி வத்தா ப்ரோ. ஒர்த்து படி. Messi is first to take the long walk. கால் அசையவே இல்லை. கிடா அசைஞ்சிருச்சு. ரைட்ல ஜம்ப் பண்ண போறான். And he Yeah, does yeah. it with poise. யா புட்டியா He knew exactly what he wanted to do there and அடா executed it perfectly. அடிச்சது பெனால்டி. இது ஏன்டா செலிப்ரேஷன் வேற. மெஸ்ஸி மோசமான ஆளா இருக்கு. அக்கா அங்கேயே Steps மெஸ்ஸி. up for his penalty. Saved. Keeper's done brilliantly. ஏன்னா மெஸ்ஸிக்கு மெஸ்ஸி இல்ல. அவன் கண்டிப்பா அங்கே தான் போறான். ஒரு கெஸிங் தான் மக்களே. இது திறமெல்லாம் ஒரு ஆணியனும் கிடையாது. Manchester United with this chance to pull two clear. சாமி ஆட்டம் ஓவரா இருக்கு ரைட் சைட்ல. அடிங்க நாக்கம்பரா ஃபாஸ்டா அடிக்கணும். சாமி ஆட்டம் ரைட்ல ஓவரா இருந்துச்சு. Keeper's getting near that. ஹெடிங் poorly punished. Doubles their lead. லீட் டபுள் ஆயிடுச்சு மகளே. Uruguay can't afford to miss another one. No, denied. Denied. He's still focused there. Fantastic save. The third man in the queue. சாமி ஆட்டம் அதே பக்கம் தான் இருக்கு. இந்த பாரு ப்ரோ. Good. இந்த வாட்டியும் சாமி ஆட்டம் அங்கதான் இருந்துச்சு. ஐயா ஜூன் 5 ஜெர்மனி வர்சஸ் போர்ச்சுகல், ஜூன் 6 ஸ்பெயின் வர்சஸ் பிரான்ஸ், பிரேசில் வர்சஸ் எக்குடார், சிலி வர்சஸ் அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் ப்ரோ. Nice try. இந்த மாதிரி பார்த்து நானு பெனால்டி கிக்கு ட்ரை பண்ணேன் ப்ரோ. லாஸ்ட்ல தற்கூரி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டானா. பெனால்டி சேவர்ன்ற ஒரு ஸ்கில் இருக்கும். அது கோல் கீப்பருக்கு இருந்துச்சுன்னா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்பவும் அவன் ரைட் சைட்ல தான் ஜம்ப் பண்ண போறான். எப்படியே அவ்வளவுதான். சிவி ஜெயிச்சிட்டாங்களா? அதுக்குள்ளேயுமா மேட்ச் முடிஞ்சிச்சு? மேட்ச் முடிஞ்சிச்சாண்ணா? இல்லையா டைம் ஆகுமே. Well, it's pretty clear that there was a solid what was a very high pressure game. I think it shows great maturity on the part of the players. 9 ஓவருக்கு 79 ரன் 3 விக்கெட்டா? யாரெல்லாம் அவுட் இருக்கா? ஜெயிச்சிட்டு போறாங்க. ஏன் ஃபீல் பண்றீங்க ப்ரோ? நம்ம 5 கப் அடிச்சு வச்சிருக்கோம் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ நம்மளுக்கு பயம்? A very good evening to you all. பிரியான் சாரியா அவுட் 24க்கு. பிரசிம்சரன் சிங் 26க்கு அவுட்டு. சுரேஷ் ஐயர் இப்போ தான் வந்திருக்கானா? அவனும் அவுட்டா? அவன்லாம் என்னத்துக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுக்குறானுங்க தெரில எனக்கு. என்ன மைத்துக்கு அவனெல்லாம் கேப்டன்ஷிப் கொடுக்குறானுங்க. சுரேஷ் ஐயர் எங்கள் சிஎஸ்கே கூடயும் மும்பை கூட மட்டும்தான் நொட்டு வேற ஒரு மயிறு. மற்ற டீம் கூடலாம் பிடுங்க மாட்டாரு. போன மேட்ச்ல தான் அவுட் ஆயிருக்கான். இந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணலாம்ல. போன மேட்ச்லேயும் 4 ரன் என்னமோ தான் அவுட் ஆனான். உண்மையில அவனா தகுதியே இல்லை ஒரு டீம்ல இருக்கிறதுக்கு. இது இந்தியன் ஸ்குவாட்ல வேற இடம் கேட்கிறாப்புல. ப்ரோ செவீனியோ ரோட்ரி கார்டு குட். ட்ரை பண்ணல ப்ரோ, கிடைக்கல ப்ரோ. எனக்கு ரோட்ரி ட்ரை பண்ணல. பட் ஆனால் செவீனியோ ஒரு மேட்ச் ஆடி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஐயா நேஷனல் லீக் ஃபைனல் ஜெர்மனி வர்சஸ் ஸ்பெயின், மை ப்ரெடிக்ஷன் அண்ட் யூ. எந்த டீம்லாம் இப்போதைக்கு இருக்கானுங்க தலைவா? நான் ஷெடியூலே பார்க்கல தலைவா. சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம்.
அதுவும் திரும்ப அவன்கிட்ட தான் ப்ரோ அவுட் ஆகிட்டான் ஷெப்பர்டு கிட்டே இல்லையே. போன இதில் வந்துட்டு வேற எவன்களோ இல்லை, அதை அவன்கிட்ட அவுட் ஆனான். சென்னையிலேருந்து ஒருத்த போயிருந்தானே, அவங்க கூட தான் அவுட் ஆனான். அடிக்கணும் அடிக்கலாம் ப்ரோ, 3 விக்கெட் தான் ப்ரோ போயிருக்கு. பொறுமையாக இருந்தாலே அடிக்கலாம் ப்ரோ. லாஸ்ட் 4 ஓவர் மாட்டு வச்சு கொண்டு விடலாம். சிஎஸ்கே மாதிரி ப்ரோ, எல்லாரும் சிஎஸ்கே மாதிரி சேசிங் டீம் ஆயிட முடியுமா தலைவா? இல்லை மும்பை மாதிரி சேசிங் டீம் ஆயிட முடியுமா? சோட்டா பாய்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் வரைக்கும் 60 ரன் இருந்தாங்க ப்ரோ. 30 ரன் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட் போயிருக்கு. என்ன ஆக்கத்தில் பயன்ட்டாங்க ப்ரோ. அவனுக்கு பயந்தாலே வேலைக்கு ஆகாது ப்ரோ. இப்போ தில்ல வந்தா மழை போனா மசூருன்னு அடிக்கணும் ப்ரோ. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் இறக்கி விடுங்க, அவனுக்குலாம் தில்லா விளையாடுவானு தெரியுமா இல்லையா? தோத்தா ஜெயிச்சா எனக்குலாம் கவலை கிடையாது. என்ன எடுத்திருக்கேன் நான், என்னோட காட்டம் அடி தான் நான் அடிப்பேன். கோச் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் அடிக்கிறதா அடி. 4 சொல்லட்டு வாங்க, 2 பந்து 6 போகும், 2 பந்து கையில் விழும். அது லக்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோல்ஸ் எல்லாம் விழும். இவனுங்களாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. என்ன மக்களை நான் சொல்றது? அண்ணா ஆபண்ணா அப்படின்னா டைம்ண்ணா. பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி யாருக்கெல்லாம் மேட்ச் இருக்கு இப்போ? பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் ஜெர்மனிக்குமா செமிஃபைனலு? ஸோ அப்போ ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜெர்மனி. போர்ச்சுகலும் ஸ்பெயினும் ஃபைனல்ஸ் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை போர்ச்சுகலும் ஃப்ரான்ஸும் வருவாங்க. ஃப்ரான்ஸ் vs போர்ச்சுகல் ஃபைனல். மை ப்ரொடிக்ஷன் ஜெர்மனி vs போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் vs ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸு அப்புறம் போர்ச்சுகல். ஸ்பெயின் நல்லா தான் விளையாடுறாங்க, பட் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் ஹேஸ் அ அக்ரெசிவ் பிளேயர்ஸ். அதுவும் இல்லாமல் எல்லாம் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் நிறைய வச்சுருக்கானுங்க. ஒரு கப் இல்லாமே இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ ஒரு கப் வச்சுருந்தா நான் அவ்வளோதான் ப்ரோ. அவனுங்கெல்லாம் ஆளுங்களே கிடையாது ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ என்னமோ பயப்படுற மாதிரி பண்ணுறீங்க ப்ரோ. அவனெல்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. எவனாச்சும் யாசி பற்றி ரொம்ப பேசுனானா இங்கே கூட்டு வாப்புறம் நாளைக்கு வச்சு சலிச்சு விட்டுறேன். இங்கிலீஷ் செம்மையாக அடிக்கிறான் ப்ரோ. இங்கிலீஷா அடிக்கிட்டு கூட்டு வாப்புறேன் நான் தண்ணியெல்லாம் தொடச்சு விட்றாங்களே. இல்லை அவன் நீங்களே சொல்லுங்களேன், எதுக்கு அவனுங்க வந்து சிஎஸ்கே கூட இப்போ வந்து ஒட்டிக்கிட்டு என்னையும் சோடி போடுங்கன்னு நிற்கிறானுங்களே நம்ம கூட்டமா? நீங்களாம் எங்களுக்கு ஆளே கிடையாது ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் பேசுகிறாங்களா, அவங்களுக்கு உரிமை இருக்கு பேசலாம். 3 டைட்டில் வச்சிருக்க கேகேஆர் பேசலாம். நீங்களாம் யார்? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு மட்டும்லாம் தட்டக்கூடாது. பட் இருந்தாலும் காம்படிஷனுக்கே வரல ப்ரோ. அந்த நாய்ங்க இப்போ வந்து ஸ்டார்டிங்கே இதை ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மதவெறி, இனவெறி, அப்புறம் என்ன ஏரியா வெறி, அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லாமல் பாலிடிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருவானுங்க. அந்த மாதிரி கேவலவாதிங்க தான் அவனுங்களாம். 2 இயர்ஸ் பேன்னு போட்ட மாதிரி பேசுகிறாங்க ப்ரோ. யோ நீங்கள் சிம்பிளாக சொல்லு தலைவா. 18 சீசன் விளையாண்ட மும்பை இந்தியன்ஸ் 5 கப்பு தான் வச்சுருக்காங்க. 16 சீசன் வாங்கி நாங்கள் 5 கப்பு வச்சுருக்கோம். அந்த 2 சீசன் விளையாண்டுருந்தோம்னா இன்னொரு கப்பு கிடச்சிருக்கோம். 6 கப்பு நாங்கள் தான் லீடில் இருந்திருப்போம். சாம்பியன்ஸ் லீக்னா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க ப்ரோ. முதல்ல கிரிக்கெட்டில் சாம்பியன்ஸ் லீக் இருக்குது தெரியுமா இல்லையா? 2 டிராஃபி எங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் என்னைக்காச்சும் போய் விளையாண்டுருக்காங்களா? கிடையாது. அப்புறம் எதுக்கு வார்த்தை பேசக்கூடாது? அப்படியே அமைதியாக இருந்து கிடந்தோம். நாங்கள் இந்தியன் டொமஸ்டிக் லீக்ல அடித்தது மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் போயிட்டு 2 டைம் டைட்டில் அடிச்சுட்டு வந்திருக்கோம். சிஎஸ்கே ப்ரோ கர்வமாக சொல்லுங்க, காது மேலே கையை வச்சு சொல்லுங்க, கட்டு செலிப்ரேஷனோட. வரவே கூடாது எங்ககிட்டலாம். எந்த டீமுக்கும் பேசுறதுக்கு இருக்காது கிடையாது. நாங்கள் எங்கள் டீமை நாங்கள் எங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணிப்போம்ப்பா. லாஸ்ட் இயரை விட இந்த சீசன் எங்கள் டீம் மொக்கையாக தான் விளையாண்டுச்சு. இதை விட அடுத்த சீசனில் நாங்கள் விளையாடுவோம். நாங்கள் ஐஃபோன் மாதிரி எங்களுக்கு நாங்கள் காம்படிஷன். உங்கள் கூடலாம் சோடி போட்டு பார்த்துக்கணும். இல்லை அடுத்த டீம் கூட போயிட்டு எங்களை சோடி போட்டு வைக்கும். அந்த டீமோட எங்கள் டீமில் பிளேயர் கம்மியாக இருக்கான், அந்த டீமோட எங்கள் டீமில் பிளேயர் கம்மியாக இருக்கான். இப்படி தான் சொன்னாங்க. 2023 வயசான கேங்கு அவ்வளோதான், இதெல்லாம் முடிச்சு விட்டாங்கன்னு ஒரு ஆள் நின்று கொள்ளு கொண்டாங்க. சேவிங் கார்ட்ஸ் எல்லாம் போட்டு 2018 போட்டு வெளுன்னு வெளுத்தான். இன்னும் அடி ஃபைனல்ஸில் 100 ரன் போட்டு தொளிச்சு விட்டாப்புல. அந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கு ப்ரோ நம்மகிட்ட. இவங்ககிட்டலாம் போயிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை தலைவா. அவங்க கிடக்கிறானுங்க சுண்டக்கா பசங்க, பேசுனா பேசிட்டு போகிறானுங்க ப்ரோ. என்ன ஈசாலா கப்புன்னு வாங்க வச்சுக்கோங்க. கப்பு வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? சிங்கத்தை பற்றி பண்ணிய கிட்ட எப்படி ப்ரோ அதை சிம்பிளாக சொல்லிடும் ப்ரோ. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க தலைவா. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஒரு 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 மண்ணு கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா வந்துட்டு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக கோலியோட ஃபேனுப்பா, அதனால நாங்கள் ஆர்சிபி ஃபேனுப்பா. ஆர்சிபி கோலி ஃபேன்னா கோலி ஃபேன் இருக்கணும். அது நான் ஆர்சிபி ஃபேனு. இதை பற்றி நான் பேச விரும்பல ப்ரோ. ஐ டோன்ட் லைக் தி ஸ்டார்ட். ஏங்க செல்சி கப் அடிச்சிருக்கு.
செல்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் பெட்டிஸை போட்டு பெரட்டி விட்டார்கள். ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பெட்டிஸ் என்ன கதை நடந்துச்சோ அதே கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்துச்சு. அடேய் சிம்பிள் கிக்குடா. 2018 இஸ் மை ஃபேவரட் சீசன் ப்ரோ. ஷெயின் வாட்சன் அடிப்பாம இருக்கும் ஃபைனல்ஸில். நான் அடி ஐயோ நானும் அன்னைக்கு ரிப்ளைல பார்த்துட்டு மிரட்டேன் ப்ரோ. We expected better, and so did he. The ball is loose, and the chase is shapes to shoot. தோசை என்ன வருது? தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டைம் எதிர்பார்க்கலாம் தலைவா பிஹெச்க்கு. நெக்ஸ்ட் 1 வீக் இன்ஸ்டா பக்கம் போகக்கூடாது. யோ ஏன் அவனுக்கு கிடக்குறானுங்க சொல்றீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உண்மையிலே நீங்க தான் ப்ரோ பயப்படுறீங்க. நீங்க உண்மையிலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தானே? எனக்கு தெரியல. இல்ல சும்மா வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்ற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. என்கிட்ட வந்துட்டு எதனா ஆர்சிபி ஃபேன்ஸ் பேசட்டுமே. எங்க ஆபீஸ்லயுமே சரி, நான் பேசுறப்போ எல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. யாருமே நம்மகிட்ட வந்து வாய் கொடுக்க மாட்டாங்க. ஏடா ஓன் கோல் போட்டு தொலைஞ்சிடாங்கடா. No messing about, just bludgeoned away. And it's Modric. Now who's going to be first to this? And that interception was most necessary. He read that really well and stopped it. He is through here. Costa Curta does well to get it back. Bellingham. Some really good ball movement. So a third of the match or thereabouts gone, and we still await the first goal. Skillfully cut out. He is so at ease on the ball. But he was clearly disappointed with that pass. That was just poor decision making and a weak execution. Easy pickings there. Neymar. Belletti. Chelsea upping the intensity here, having lost possession. Yeah, it's actually very good pressing. They want it back as quickly as they can get it, and they're hunting in packs to do just that. Good to watch. It really is. It's rugged and robust, but it still needs plenty of intelligence and teamwork. Well seen. Saw that coming. That's great positioning. So good from him. பாருங்க 2 ஷாட் டார்கெட்ல வச்சா டார்கெட் மயிர் மாதிரி இருக்கு. கேம் லேக் மயிர்னால லைட்டா ஷூட் பண்ணா கூட இவனுங்க ஏர்ல தான் பறக்க விடுறானுங்க. சுவாரஸ் அடிச்சதெல்லாம் ஈஸியா கோல வண்டி போடு. He's in plenty of space here. Cleared away. And claimed it back swiftly. Modric. Nakata spots it and intercepts. Ødegaard. Kaká. என்னையா ஓடாம இருக்கான். ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்ல ப்ரோ, என் கசின் ஓவர் சீன் போடுவான் ப்ரோ இப்பவே. Ødegaard. There will be one shot at a time. And here's Suarez. ஐபிஎல் கொஞ்சம் ஃபிக்ஸிங் மாதிரி தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இன்னைக்குலாம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எந்த ஊரு ப்ரோ? பிட்வீன் நியூ சப்ஸ்கிரைபர். திருநெல்வேலி தலைவா. எப்படி ப்ரோ விங்ல இருந்து பால் லோஸ் பண்ணாம உள்ள கட் பண்ற? எங்க கட் பண்ணாங்க தான் பிடிக்கிறாங்களே. டிஃபெண்டர்ஸோட மூவ்மெண்ட்டை கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி பால் போட்டோம்னா உள்ள வந்துடும் தலைவா. ஒரு பிரான்ஸ் யூஎஃப்ஓ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆடி டம்பிளே பேலண்டோர் வாங்கியிருக்கான் ப்ரோ. ஏன் ப்ரோட்டு எம்பாப்பே அவன் வாங்க விட மாட்டான்னு தோணுது. எம்பாப்பே என்ன நேஷனல் லீக் அடிச்சோம்னா ஒன்றும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நேஷனல் லீக் அடிச்சுட்டா அவனுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி மட்டும் ஆமைக்கு கொடுக்கட்டுமே பார்ப்போம். ஒட்டுமொத்த ஃபுட்பால் இண்டஸ்ட்ரியுமே கொந்தளிச்சு போயிடும். அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. ஆமாம் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த சீசனில் அவனால் ஃபேவரட் வர முடியாது. 10வது பிளேஸ்க்கு மேலே இருக்கான். இப்போ 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பூட் எதுக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல.
யூரோப்பியன்ல பெஸ்ட் பிளேயர். ஆமா, இப்போ லக்காக்கா எங்க கொண்டு வைக்கிறது? லக்காக்கா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் ஹீஸ் டாப் ஸ்கோரர் தலைவா. Yamal. If they want to counter, they could do with more speed. Well, he certainly wasn't in the mood to take any risks. Messi. Ødegaard does really well to win the ball there. And it's Neymar. Oh, no joy this time. பாலே வாங்க மாட்டாங்க, அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிறாங்க பைத்தியக்காரன். It's the sort of situation they'll want to capitalize on now. Modric really struggling to influence the game. Look, he could do with someone else taking responsibility to shift the target. He badly needs some help here. Neymar. Taken back almost at once. Bellingham. The attendance for this match was 72,000. Modric. Modric unable to make it happen for all his good intentions. கொல்லுங்க அந்த விரிஜில் மகார கொல்லுங்க. நீ சொன்ன டம்பளே ஜெயிச்சிரும் ப்ரோ. டம்பளே கன்ஃபார்ம் தலைவா. நான் மட்டும் ஆமை சொல்றேன். ஆமை வந்துட்டு ஜெயிக்க விட மாட்டான் டம்பளேன்ற மாதிரி சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன். Number 20. Nicely weighted ball. ஆமைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த சீசன்லலாம். நேஷனல் லீக்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பா சைடில் வந்து இப்போ அமெரிக்கன் கான்டினென்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு குவாலிஃபைஸ்க்குலாம் கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலன் டோர் கொடுக்க முடியுமா? Now it's Messi. Shooting chance. இவனுக்கு இருக்குல்ல, அவன் பேர் என்ன, குவாலிஃபைஸ் ஆடுற பிரேசில் டீமுக்கு நேஷனல் டீமுக்குலாம் வந்து அர்ஜென்டினாவுக்குலாம் கொடுத்துட முடியுமா? இல்லை அதே மாதிரி தான் ப்ரோ இதுவுமே. Very nice. இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்காக யூரோப்பா ஃபெடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பா நேஷனல் லீக், யூரோப்பா கிளப் வேர்ல்டு கப்னு வாங்கி என்ன தேய்ச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பேலன் டோர் கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். I think the manager's claiming an assist here. ஆமாம் தான் ப்ரோ, டாப் 5 லீக்ல டாப் ஸ்கோரர் ப்ரோ. அதான் கோல்டன் புட் கொடுத்தாங்க. Look, you can't deny that. இப்படி வருஷம் வருஷம் கொடுப்பாங்களா இல்லை இந்த வருஷம் தான் புதுசாக ஒரு கேட்டகரி போட்டிருக்காங்க? எனக்கு அதுவே டவுட்டாக இருக்கு தலைவா. இதுக்கு முன்னாடி ரொனால்டோலாம் இந்த மாதிரி வாங்கி நான் பார்த்தது இல்லையே. And it's been taken short. And it's hoisted clear. Well, this is exactly the approach they have to take now, Peter. They're coming again and again. A lucky break would certainly help their cause now. Keep calm and carry on. That's the job in a nutshell now. Neymar. And here's Roberto Carlos. Threads one in. Roberto Carlos made a surge from fullback. As it turned out, unsuccessful. கமான் மெஸ்ஸி, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாஸ் வைக்கணும். Manchester United leading here by this still precarious 1-0 margin. And it's Roberto Carlos. The shots. I think we're about to see a frenetic finish. என்ன டிவிடி பொசிஷன் கொடுக்குறீங்க? மொத்தம் பாலை இன்டரப்ட் பண்ணுறானுங்க. அவனுங்க கவட்டை காடியிலே தான் போகுது. உண்மையிலே அந்த கேம் எனக்கு எகேன்ஸ்டாக தான் இருக்கா இல்லை இந்த கேமே உண்மையிலேயே நல்லா இருக்கா? ஒரு இளவும் புரியல. நான் எப்போ டிஃபெண்ட் பண்ணாலும் பாருங்களேன் எனக்கு அகேன்ஸ்டாக தான் போகுது பால். ஒரு தடவை கூட எனக்கு பாசிட்டிவாகவே வர மாட்டேதையா. அதுவும் இந்த 89 88 இந்த மயிர் நிமிஷத்துல தான் கோல் போகுது அந்த பாட்டு பாய்ஸுக்கு. Oh, good read. That was well played. Well stopped. Added minute has been indicated. There will be 4 extra minutes. கவுண்டர் அட்டாக் ஆடும்போது தான் அந்த பொட்டையும் விசில் ஊற்றுவாங்க. சத்தியமா இவனுங்களாம் தெண்டப் மயிர் மாதிரி கேம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கடுப்பு மயிரா இருக்கு விளையாடுறதுக்கு. பாட்டு போட்ட மாதிரி விளாண்டாம போறவன் நல்லா விளாண்டானா பரவாயில்ல. நீங்களெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ரிப்போர்ட் கொடுத்தா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிக்கிறாங்க. அவனுக்கு ப்ரோ என்ன ப்ரோ சும்மா ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. ஐ ஃபீல் சம்திங் பேட்னா ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ப்ரோ கிளியர் தான் பண்றேன். அவங்க பக்கத்தில் அடிக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ நான் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலை கண்ட்ரோல் பண்ணி டிஃபெண்டரா பால் ட்ரிபிள் பண்ணிட்டேன். சரியா, சுவாரஸ் வச்சு ட்ரிபிள் பண்ணிட்டு டாப் இன் கோல், ஓப்பன் போஸ்ட், கோல் கீப்பர் ரீச் கிடையாது. அவனுக்கு 97 ஃபினிஷிங் இருக்கு. டச் பண்ணாலே கோல். அடிச்சா பாருங்க போலுக்கு மேல சர்ன்னு போகுது. யமால் அதே மாதிரி ஒரு ராக்கெட் விட்டான். விங்கில இருந்த நெய்மார் ஒரு ராக்கெட் விட்டான்.
ஆனால் சிங்கிள் டேப் தான். கமாண்ட் லேக் தலைவா, அதுக்கு பேர் கமாண்ட் லேக்னு சொல்லுவாங்க. லைட்டாக கிளிக் பண்ணோன்னா தெரியும். அது வந்து லேகாக இருக்கிறதுனால ஹெவி இது கிடைக்கும். என்ன ஆர்சிபி பக்கம் சான்ஸ் வின் ப்ராபபிலிட்டி 75% போயிடுச்சு. என்னையா படுத்துட்டாங்க. 7 ரன் தானே ஆடி 42 பால்ல 90 ரன் அச்சீவபிள் தான் ப்ரோ. இதெல்லாம் 4 விக்கெட் தானே போயிருக்கு. இதெல்லாம் அச்சீவபிள் தான். வதையரான்னு சொல்லிட்டு ஒருத்த வந்திருக்கான். நல்ல பிளேயரான்னு கூட தெரியல எனக்கு. மெயினாக எப்படி விளாடுவாங்கன்னா தெரியல. சுரேஷ் யாரெல்லாம் அவிச்சிடணும். அவனெல்லாம் அடுத்ததுல வெளியே கடைச்சிருங்க. இவன பஞ்சாப்பும் பீட பிடிச்ச டீம் தாயா ரெண்டும். பஞ்சாபும் சரி, இந்த கிங்ஸ்ன்னு வச்சிருக்கவன் பூரா பேர் கிரிக்கெட்டாக தான் இருப்பான். கிங்ஸ்ன்னு பேர் வச்சாலே விளக்காது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசன்ல கிருக்கு. ஆர்சிபிக்கு கற்பு கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 7 ஓவரில் பார்க்கும்போது பஞ்சாப் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. 70% அவங்களுக்கு இருந்துச்சு. நாளைக்கு என்ன ப்ரோ வருது? நாளைக்கெல்லாம் எதுவும் வராது தலைவர். நாளான்னைக்கு தான் அப்டேட்டு. லாங் பால் கவுண்டர் ஆடிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நல்லா விளாண்டு கற்றுக்கிட்டேனே. இன்னும் சரியில்லை மக்களே. அமாலு சரியில்லை. அவனுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சாலா போட்டுருவோமா? prolific winger சாலா. வேண்டாம்லே. மெஸ்ஸி அண்ட் ஃபில்ஃபோர்டினை கொண்டு வரலாம்னு பார்த்தா கண்டிஷன் நல்லா இருக்கான். செவீனியா எடுத்துட்டு போவோம். செவீனியா சுட்டி குழந்தை செவீனியா. பி ஃபார்ம்ல இருக்கான். நல்லா தான் ஆடுவான். செவனியா உள்ள கொண்டு வந்தா யாரை உள்ள கொண்டு வரணும் மக்களே? எல்லாருக்கும் பாட சொல்லியிருக்கேன். He has to come. The warrior. The legend. Tamili player தீக்கு பாக்ஸ் டு பாக்ஸ் கார்டு வெறியா இருக்கு ப்ரோ. சிஎம் ஆஃப்லையா? Suarez played for 3 teams as a captain. He made 3 of them to finals. Finals. Cup? 3 times with the finals. Where is a cup, bro? பதினெட்டு சீசனா நல்லா விளாண்டுருக்க கோலி டீமே நீங்க ஓட்ட தானே செய்றீங்க. இல்ல கேட்குறேன். 18 சீசனா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற விராட் கோலியை திட்ட தான் செய்கிறாங்க. லாலிபாப்புன்றாங்க. இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குர்சாமின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுனீங்க. அந்த டீமு உங்களுக்கு பெருசாக தரல ப்ரோ. ஹேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னதையாச்சும் சொல்லக்கூடாது ப்ரோ. பிக் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலையே, இன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது தானே. நீங்க நல்லா தான் ப்ரோ ஸ்கோர் ஓப்பனர்ஸ் சூப்பரா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஒரு கிரிக்கெட்ல முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனர்ஸ் நல்லா விளாண்டாங்கன்னா மேட்ச் ஜெயிக்கணும். ஓப்பனர்ஸ் எத்தனை ரன் அடிச்சானுங்க? விக்கெட்டே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 70 ரன் அடிச்சிட்டானுங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே. அடுத்து 3 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் விட்டுருக்கானுங்க. அதுல அவரும் ஒருத்தர் கேப்டன். Both teams are good. Let's wait and see for miracles. Yes. இப்போ சொன்னீங்க அது வாஸ்தவமான பேச்சு ப்ரோ. வாஸ்தவமான பேச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க ப்ரோ. பஞ்சாபுக்கு அதான் கண்டினியூ பண்ணி அடிக்கணும்ல, அடிக்கல இவனுங்க. ஓப்பு இறங்கிட்டே போதே 15% போயிருச்சே. தடவிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அப்போவே 12 ஓவரில் பார்க்கும்போது 101 ரன்ல இருந்தாங்க. அப்போ 105ல் இருக்காங்க.
வியோ பெரும்டாங்க 2 பேரும் டக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க. 12 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கான் வதேரான்னு ஒருத்தன். எந்த இந்தியாக்காரன் அவன்? நெகல் வதேரா நாட் அவுட். ஆமாப்பா இந்தியன் பிளேயர் தான்ப்பா. ஏன் மும்பை இந்தியன்ஸ்ல விளையாண்டுருக்கான் அவன்? மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ப்பா, ஃபார்மர் மும்பை பிளேயர். இங்கிலீஷ் அவுட்டு பார்த்தேன் ப்ரோ. இயர் ஆஃப் ட்ராஃபி லெஸ் டீம்ஸ் கெட்டிங் ட்ராஃபிஸ் போலேயா? ஏன் இன்னைக்கு யார் ஜெயிச்சாலும் ட்ராஃபி லெஸ் டீம் தான்யா. 2 பேருமே கப்பு இல்லாதவனுக்கு தான். இந்தியா அன்கேப்டு பிளேயர். ஓ அன்கேப்டு மீன் வாட் ப்ரோ? இது வரைக்கும் இந்தியன் நேஷனல் டீமுக்கு விளையாடாத பிளேயரா? கட்டவிழ்த்து விடுங்கள் இந்த செவினியாவையும் ஒரு இவனையும் அமாரியாவையும். பேலண்டோருக்கு வேல்யூவே இல்லாம பண்ணிட்டாங்க. பெர்ஃபெக்டா அந்த அந்தந்த சீசனுக்கு பேலண்டோர் பிளேயருக்கு கொடுத்துறாந்தா யோசனை எந்த ஒரு எஃப்பி ஃபேன்ஸுக்கு வந்திருக்காது. பேலண்டோர்லாம் பண்ண விட்டியடிங்க. என்னைக்கு ஹாலண்டுக்கு கொடுக்கல எனக்கு அன்னைக்கே நான் வந்து வெக்ஸ் ஆயிட்டேன் ப்ரோ. ஹாலண்ட் டிசர்வ்டு தெரியுமா? 2022ல 2015ல நெய்மாரு, 2018ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இந்த மாதிரி எக்காச்சக்கமான சீசன்ல வந்துட்டு ராபர்ட் தான். சும்மா இவனுங்க என்னத்தையாச்சும் ஓட்டிங் வச்சாலே விளங்காது ப்ரோ. இல்லைன்னா ஓட்டிங் வைக்கிறதா இருந்தா ஃபேன் போல்ல போட்டுறணும். கேட்டா எக்ஸ்பர்ட் நோட்னா எக்ஸ்பர்ட். அவனுக்கு காசை வாங்கிவிட்டு எவன் வந்து ட்ரெண்ட்ல இருக்கானோ அவனை போட்டு எழுதுன்னு எழுதுறது. மற்றவங்க எல்லாம் போட்டு தாக்க வேண்டியது. 2013 ரிப்பேர் ஆமா ப்ரோ. So that's got things on the way. And he's been shifted off it. திடீர்னு உயிர் வந்துச்சு ஆப்பனட்டுக்கு. Jim, you've played in games of this nature. Who could make the difference? Well, this guy, Rodri, is a player I like a lot. And he's someone who quietly gets on with his job by doing a lot of the simple things exactly right. His game's all about playing short balls, forming triangles, and his speed of thought is actually quite impressive. And it often keeps him away from trouble. Yeah, still certainly being எவ்வளவு நேரம் கழிச்சு heavily லேட்டு on கமெண்ட் him. பாருங்க. நான் காக்கா கிட்ட பால் மாற்றப்போ அடிச்சேன். Now it's Saka. Kamavinga. Olise. Costa Curta gets a foot in here. Pass somewhat off target. Oh, good read. That was well played, well stopped. Saka. லாங் பால் கொண்டு தான் வச்சிருக்கேன். பாசிங்கே கனெக்ட் ஆக மாட்டேது. Pedri is offering some sort of an apology there. The movement was good, but the pass lacked authority, a cause of mild frustration. Certainly didn't match the கடுப்படிக்கிற run. மாதிரியே போகுது மேட்ச். Every reason to be disappointed after being played in so இன்னும் well. வேண்டாம் டிசிஷன் இந்த சீசன் போக மாட்டோம் போலயே. Won't இப்போ forget பார்த்தா that. எவ்வளவு அழகான பால் எவ்வளவு வேஸ்ட் பண்ண முடியுமோ மெஸ்ஸி வேஸ்ட் பண்றாரு. Well, there is a look that says it all. A piercing stare. He made it look a bit predictable. Rodri deals with that comfortably. Kaká. There's the shots. இதுல ட்ரிபிள் பாத்தீங்களா? செவினியாவோட ட்ரிபிள் பாத்தீங்கன்னா பால் கண்ட்ரோல் பாத்தீங்களா இல்லையா? கூருக்கு சுரியோட கண்ட்ரோல் பக்கல அந்த இவன் பிலிப் லாமுக்கு சுரியோட நட்மாக்கு பொட்டி பால் போட்டாப்ல. ஃபேன் பால்லாம் என் தலைவன் சிஆர் செவனுக்கு தான் ப்ரோ. அதில் நாமினேட் ஆகிற பிளேயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணுற மாதிரி வைக்கணும் ப்ரோ. எல்லாரையும் வைக்கக்கூடாது. இப்போ ஃபேன்ஸ் வச்சிங்கன்னா இப்போ பிழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிலியன்ஸ் ஓட் போட்டே தான் இருப்பானுங்க செத்ததுக்கு அப்புறமா. அதுக்காக அது அவர் வைக்க முடியுமா? They all know too well that things are far from done here, and while there's never a good time to be caught out, you definitely don't. பெருகோமி தான் நின்னாப்லையா? நான் லேமன் நினைச்சேன் மக்களே. Well, that defending is unapologetically persistent. It's 2CA ஃபார்மேஷன் சொல்லுங்க ப்ரோ. 4-1-3-2 ப்ரோ. எப்போ ப்ரோ நம்ம பிக் டைம் கோல் கீப்பர்ஸ் ஓபன் பண்ண முடியும்? இந்த வியாழக்கிழமை தலைவா. Oh, nicely intercepted. And that's ruffled a few feathers, but well dealt with.
And it's Messi. And the two sides separated by the game's only breakthrough moment to this point. 1-0 the score. Pinches it off him. Well, that is good. Super running, sharp movement. Came up against a defender, though, who was ever so determined. It's Hernendez. Who's going to get it? Saka. No, it's Del Piero. Defending was... Hello, Maldini. Congratulations for 20.5k sub. Yeah, for 25k கிடையாது. 20.5k னா 20,500. And they have it. 500ல இருந்து மேலே ஏற மாட்டேங்க. 500 வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் அந்த 500ல தான் நிக்கிறோம். சாலா ஆல்சோ குட் சீசன் ப்ரோ. எஸ் டெஃபினெட்லி. அவன்லாம் ப்ரோ சாலாவுக்குலாம் இன்ன வரைக்கும் பாலண்டோர் கிடைக்கலன்னா உண்மையிலே ஃபுட்பாலுக்கே அது பெரிய அழுக்கு தலைவா. அது சாலா மாதிரியான ஒரு பிளேயருக்கு நெய்மார்க்கே கிடைக்கல, அவர் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஹசார்டுக்கே கொடுக்கல. நல்ல பிளேயருக்குலாம் நிறைய பேர் கொடுக்கல ப்ரோ. சும்மா மெஸ்ஸி நெய்மார்னு இவனுங்க வந்து இது பண்ணி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. This system is corrupted, Daleva. Everywhere is corrupted. You've missed very little of the resumption. Rafinha, partiality. Well, it's been tight, E-commerce. Peter, but I'm expecting things to open up now and we get some free-flowing football. Can he get it? நான் தான் சொன்னேனே, செவினியா உள்ள போட்டீங்கன்னா ரொமாரியா உள்ள கொண்டு வாங்க, தலைவன் பங்கம் பண்ணி தருவாப்புல. அட்டெம்ப்ட் பாத்தீங்களா இல்லையா? தரமான அட்டெம்ப்ட். Must be a goal. Olise, he's shifting through the gears here. Across the quarter. So what can they make of this? Olise does really well to win the ball there. Couldn't quite squeeze that. Yerra goalkeeper. Who's your goat? Neymar Jr. Just coming up to the hour mark, and it's still 1-0. The attendance for this match. Ade Messi. 98. Great things takes time sometimes. Yeah, don't worry. Yeah, great things. Yes, brother. அந்த நம்பிக்கையில தான் ப்ரோ ஓடிட்டு இருக்கேன். Lewandowski, Rafinha, Yamal, Dembele, Salah and Ama. Lewandowski, Rafinha, Yamal, Dembele, Salah and Ama. Rafinha. I prefer Rafinha. ரஃபினா நல்ல சீசன் ப்ரோ. இந்த சீசனு பிரைம் தலைவா, அவனோட பிரைம் சீசன். நெய்மார் எப்படி 2015ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்து போனோன்னா அதே கதை தான் இந்த வருஷம் அவனுக்கு நடக்க போகுது. நேஷனாலிட்டியில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக தூக்கி ஒளியில் வச்சுருவாங்க. டம்ப்ளே நல்ல சீசன் ப்ரோ. ரஃபினியா நல்ல சீசன். யமால் நல்ல சீசனு. Your impression so far, Jim? There's a lot of football still to be played, Peter, so ideally they need to maintain an attacking endeavour. Number 25. Oh, that's well spotted. Muller. Number Kimmich. Chiesa. Nice puller. Messi. Vinicius Junior. Number 11. Messi. It's alert to the possibilities, but in the end it's fruitless. Vinicius Junior. Here's a player who has defined a generation. Well, a glitch with the rangefinder there, and evident annoyance. Well, that's down to a simple miscalculation. No more, no less. Nice interception. His positioning was spot on. Interesting ball. Romario. And Romario! That would have been ப்ரோ 6 கமெண்ட் பாரு ப்ரோ. இந்த பாக்குற ப்ரோ. கோகுல் ரவி வாங்க. எங்க ப்ரோ கமெண்ட் போட்டுருக்கீங்க? மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஒரே நிமிஷம் அதை மட்டும் படிச்சிரோம் ப்ரோ. சின்ஸ்கே செக்யூர் கோலா இருக்குமா? Manchester United clearly have been instructed to kill this off. Offence is the best form of defence. No way through. Oh, it's a promising build-up. There's plenty of really nice passing. Vinicius Junior. Passing is crisp and sharp. Oh, that is a good ball to find him. Maldini, tidy with his distribution. I thought it was going to happen then. How many more chances can they realistically expect now?
Not much time Rafinha now doing for great, buddy. anything fresh to happen, I think. That's been intercepted. He read that really well and stopped it. And that's Rafinha doing really great in this match. நல்லா விளையாண்டான். அவன் தான் கோலையும் எடுத்து கொடுத்தான். Rafinha is a glitchy player. That is a dream boy. But not yet. I hold him in matches, bro. Please refrain from அவன் தான் கீ பாஸே பண்ணான். அவனை கொண்டு போயிட்டு 5.5 வச்சிருக்கான் பாருங்க. இது எச்சப்பனாமே வேலையை பார்த்துட்டீங்கடா ஐயா. இன்சாகி மேட்ச் 5.33 கோல்ஸ், 300 அசிஸ்ட், 158 மேட்ச்ல. ஓ மை காட், நல்ல நல்ல ஸ்டாட்ஸ் தலைவா குமாரவேல். ஒர்த்துபடி செம்ம ஃபன்னுக்கு சொன்னேன் ப்ரோ. என்னத்த ஃபன்னுக்கு சொன்னாப்புல யூரோப்பாலே இல்லை ப்ரோ. ப்ரோ பாப்பா நேஷனல் லீக் அண்ட் கிளப் வேர்ல்டு கப் வின் பண்ணா பேலண்டோருக்கு சான்ஸ் இருக்கா? யோ கிளப் வேர்ல்டு கப் முடிகிறதுக்குலாம் டிசம்பர் ஆயிரியா. ஷெடியூல் எப்போ போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. நான் ஷெடியூல் ஃபுல்லாலாம் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிரும். செப்டம்பர்லேயே கொடுத்துருவாங்க ப்ரோ. இதுக்கெல்லாம் பேலண்டோர் செப்டம்பர் அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருவானுங்க. அதுக்கு கிளப் வேர்ல்டு கப் முன்னாடியே முடிஞ்சிடும். கிளப் வேர்ல்டு கப்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க தலைவா எனக்கு தெரிஞ்சு. அப்படி பார்த்தேன்னா வருஷம் வருஷம் மேட்ரிட் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. வருஷம் வருஷம் மேட்ரிட் பிளேயரா சாம்பியன்ஸ் லீக் வாங்கலாம், இது பேலண்டோர் வாங்குறானுங்க. இல்லை போன சீசனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரயல் மேட்ரிட் தான் கிளப் சாம்பியனு. மெஸ்ஸி வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு ஹாலண்டுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க ப்ரோ. 2014 ஜெர்மனி வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு நோயருக்கு ஏன் கொடுக்கலன்னா மெஸ்ஸிக்கு கொடுத்தா இல்லை. 2014 மெஸ்ஸிக்கு கிடையாது, ரொனால்டோக்கு தானே கொடுத்தாங்க இல்லையா? 2015 தான் மெஸ்ஸி ஆனாரு. 2014 அப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இருப்பாப்புல. Did Messi really deserved 8 Ballon d'Or? Your thoughts? ஒரு 6 ஓகே தலைவா. அந்த 2 வந்துட்டு அன்னெசரி தான். இப்போ ரீசெண்டாக அந்த வேர்ல்டு கப் கொடுத்ததெல்லாம் டிசர்வ்டு தான். பட் இருந்தாலும் அவரை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இருந்துச்சு, ஹாலண்டுக்கு இருந்துச்சு. ப்ரோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ரெக்கக்னேஷன் எனக்கு கிடைக்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றத நீங்கள் ஹாலண்டுக்கிட்டையும் இன்சாகி கிட்டையும் பார்க்க முடியும். ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல. ஏன்னா அவனோட டாப் சீசன் தெளிவா, அது பிரைம் சீசன், ரெக்கக்னேஷன் கிடைக்கல. உடனே அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா மட்டமான பர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த 2 சீசன்லையுமே. ஸோ அதே மாதிரி தான் இன்சாகி பாருங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ் சூப்பரான டாப் 2 தடவை ஃபைனல் வந்திருக்காரு. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலிஸ்ட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் கப்பு ஜெயிக்க முடியல. ஃபர்ஸ்ட்ரேஷன் ஆகிட்டு டீம் அவுட்டே விட்டு போயிட்டார் பார்த்தீங்களா இல்லையா? அல்-ஹிலாலில் போய் ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸை அழிச்சிரும். நெய்மார் வெளியில் போனதுக்கு முக்கியமான ரீசன் பாஸ் அவுட்டு போயிட்டாருன்னு எல்லாம் படம் ஓட்டுறீங்க. ஏன் பாஸ் அவுட்டு போனார்? ஃபர்ஸ்ட்ரேஷன். ஏன்னா 2015 ஹீ டிசர்வ்டு ப்ரோ. அந்த கேண்டிடேட் அவனுக்கு டிசர்வ்டு கேண்டிடேட் அவனுக்கு கொடுக்கல. ஸோ அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட்ரேஷனில் சரி நான் வெளியில் போயிட்டு வேற ஒரு டீமில் போயிட்டு நான் பேலன் டோர் வாங்கிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட திறமை இருக்குது நான் போய்க்கிறேன்னா. அதே மாதிரி திறமையாக நல்லா தான் விளையாண்டான், ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனான் 2018 பட் ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்மார் காசு பின்னாடி ஓடிட்டான் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழிலாம் போட்டாங்க. என்னையா நீங்கள் மக்கள் கொஞ்சம் அவங்களோட மென்டாலிட்டியும் பார்க்கணும் ப்ரோ. ஒரு பிளேயர் வந்துட்டு காசுக்காக மட்டும் விளையாட மாட்டானுங்க, நிறையா ப்ராஸ்பெக்ட் இருக்கு. Здорово, Инеста. செம்ம மண்றா. செவினியா அவங்க லெஃப்ட்ல போட்டுடுவோம். Inzhagi to Al-HILAL. Yes buddy. Also Hernendez also. National League இருக்கியா? Did Messi really deserved it? இன்னைக்கு இருக்கா அந்த மேட்ச் நேஷனல் லீக்ல? இன்னைக்கு இருக்காது. 4 நாளாச்சு கேப் போடுவாங்களே. Yes bro, but Messi won World Cup in 2022. Chance of filling our ears, proud rendition. 2022ல ஜெயிச்சு 2024ல வந்துட்டு கொடுக்க முடியுமா ப்ரோ? Really is quite a sight to behold this. It feels like a big game. It looks like a big game. Mind you, they all do at this round. Well, if you did just miss it, we are up and running already. சூப்பரான கிளியரன்ஸ் மால்டினி கிட்ட இருந்து. ப்ரோ சவினியா எந்த எந்த இடத்துல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? லெஃப்ட் விங் ரைட் விங்ல சூப்பரா ஆடுவாங்க ப்ரோ.
Ronaldinho, the man who you could say was நல்லா பால் வேஸ்ட் once பண்றாங்க. upon a time. Yeah, இதுதான் ப்ரோ பிரச்சனை இந்த கேம்ல. இப்போ பாத்தீங்கன்னா பிளேயர் வந்து நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ப்ரோ. ஆட்டோ கண்ட்ரோல்ன்ற பேர்ல எச்சைங்களா இட அது ஸ்மார்ட் அசிஸ்ட் வச்சிருக்கவனுக்கு அது ஓகே ப்ரோ. எனக்கு ஏன் ப்ரோ வைக்கணும்? நான் தான் ஸ்மார்ட் அசிஸ்டே வைக்கல இல்ல. Performances by an away side in Madrid. He was absolutely instrumental in securing that 3-0. சூப்பரான பாஸ்ரா டே சொட்டா. ஏன்டா நீ என்னத்துக்குடா இருக்க? தண்டச்சோர. Just tied him up in knots. Yeah, the defense was described as showing no guts and no attitude, but I think that's harsh. I think we got to focus on Ronaldinho. He was simply too good on that day. செவினியா சூப்பரா வச்சான் ப்ரோ. செம்ம கம்பைன் ப்ளே ப்ரோ அதுல பிரசிலியன்ஸ். Iniesta. No, that was never going to make it. Thanks to Mendieta. Now it's Eto. That's really well manoeuvred. It's a little off target. சொட்டா ஏதாச்சும் பண்றா சொட்டா. Now it's Neymar. Well, quality clearly deserted him at the crucial moments. Clearly is miffed having made the run and not get picked out. Manchester United yet to have an attempt on goal. And no, இது போன லாங் பால் கவுண்டர் தான் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் மட்டமான பாசஸ் ஏன் போகுதியா? Eto. இந்த மயிராண்டி புடிச்சு தொலைய மாட்டான். போடுத்து தட்டி விட்டு ப்ரோ. ஐயர் நல்ல மேட்ச் சேஞ்ச் ஆயிருச்சு ப்ரோ. ஐயர்னால கேப்டன் இல்ல அப்படிதான் ஆவாரு. That save was. And the goalkeeper's got a good call. அது ஃபிக்ஸிங் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. 41 தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி. Manchester United have the chance to go the other way. Argentina have turned up with a human blockade. This is top defense. And it's Beckham. Costa ஜெயிச்சிருவாங்க போல Neymar is onto it in a flash. ஜெயிச்சு போறாங்க. அவன் ஜெயிச்சாலும் கலாயிலாம் தோத்தாலும் கலாயிலாம். ஆமா எப்படி போனாலும் அடிக்க வேண்டியதான். Most necessary. கூலா என்ன கேம்னு தெரியல. கடுப்பு மயிராவது. என்ன ஃபார்மேஷன் வச்சாலும் பி மாதிரி தான் இருக்கு. நம்ம விங்கர்ஸ்க்கு எல்லாருமே பால் லாஸ் பண்ண தான் செய்றாங்க. வாய்ப்பே இல்லை ப்ரோ வின் பண்ண பஞ்சாப். So the first செத்துட்டானுங்க இந்த மையத்துக்கு தான். Those players, Peter. இல்லைன்னா மட்டும் அவர் அடிச்சு நொட்டிடுவாரு அவரு. போன மேட்ச் சரியான அடி வச்சான். இது போன இந்த ஆவாது போவாது மேட்ச்ல மட்டும் அடிச்சு விட்டு அவன் பீத்திட்டு தெரியும். இது இப்போ ஃபார்ம்ல இல்ல. சிஎஸ்கே கூட 60 ரன் அடிச்சிருக்கான். வேற எந்த டீம் கூட நல்லா விளாண்டான். குவாலிஃபயர்ல வந்துட்டு மும்பை கூட மட்டும் ஒரு மேட்ச். இதை தவிர்த்து பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ஒரு மயிரும் கிடையாது. Which can open up many possibilities. என்னடா பாஸ் இதெல்லாம்? ஐயோ உண்மையிலே நல்லா பாஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் வேணும்னே பாஸ்டா பாஸ் பண்ணி விட்டுறானுங்க. இல்ல ஸ்லோவா பாஸ் பண்ணி விட்டுறானுங்க. இந்த எச்சையும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானுங்க மக்களே. மேட்சை கண்ட்ரோல்டா வச்சிருக்கானுங்க. எப்படின்னா ஜெயிச்சிடக்கூடாது. இப்போ இந்த பாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் கவர் பண்ண முடியாது. ஏன்னா ரொமாரியோ ஃபாஸ்டா ஓடுவார். ஸோ அப்படின்னப்போ லைட்டா முன்னாடி பாஸ் வச்சிருந்தா ரொமாரியோ எடுத்துட்டு ஓடிடுவாருன்னா நான் பாஸ் வச்சானா பாஸ் எங்க போச்சு பாத்தீங்கன்னா இல்லையா? இத்தனைக்கும் லைட்டா டாப்பின் பாஸ் தான் பண்ணேன். மட்டமான டிவிடி கேம்ன்றதை காட்டிக்கிட்டே இருக்கானுங்க மக்களே மணிக்கு ஒரு முறை. நாளைக்கு 100 காயின் வருமா? நாளைக்கு 100 காயின் வருமா? யாருக்கு? லாகின்ல நாளைக்கு 50. வெள்ளிக்கிழமை தான் 100 காயின் வரும். நான் அது ஒரு இன்னைக்கு தான் வரும்னு நினைச்சு நானும் போனேன். சுத்திடலாம் அப்படின்னு. 5 நாள் தான் இருக்கு அந்த பேக்கேஜ் வேற. Just the balance of your team. I mean, you want to get back in it as soon as possible, but without leaving yourself too open. எப்படி வேணா எப்படியா டிஃபெண்ட் பண்றானுங்க. Suarez. Number 10. That pass has been well intercepted. Over to the left. Well, that looks a decent ball. He's picked his way through. எங்க இருந்து வந்தானே தெரியல. Very necessary. டீம் அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. Argentina applying the press here, a high press. Yeah, we see this so often these days, but it does demand an awful lot of work rate and of course the discipline because சொட்டையா வேற நடுவுல கிடந்து வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஒரு பாலையும் ஒழுங்கா கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கான். that starts happening here, it'll just fall away. Yeah, and there are so much of them, but of course the return. சொட்டையை வச்சு அறுக்க தான் செய்யணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Now who's going to be first? Oh, he's following up. And he was there to ஆர்சிபி தான் ஒரு கன்ஃபார்ம் வச்சிட்டு வராங்க. சுமாரா 4
இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லிஸ் தாய்லாந்து வர்சஸ் இந்தியா அட் 6 PM 6 PMக்குலாம் நான் எந்திரிக்கிற ஆளே கிடையாது. நாங்களாம் 10-12 மணிக்கு தூங்குறாரு. Decisive action. And now they can spring out of defence. Facing up to his adversary, this is a formidable matchup. இந்த மாதிரி நம்ம யோசிக்காத நேரத்தில் தான் கனெக்ட் ஆகி தொலைது. பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையிலே இந்த கேவலவாதிங்க கேம் தான் இது. கனெக்ட் ஆகாது அப்படின்னு இப்போ இந்த இதில் சீரியஸ்லி அது கனெக்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆகாது, ஆகக்கூடாது. நம்ம நார்மலாக பண்ணும்போது அதெல்லாம் ஆகாது. இது பாஸே வைக்கலாம், ஆனாலும் எப்படி போச்சு பார்த்தீங்களா? Pressing's intense and it's paid off. The beating of the keeper. No, he refuses to take the bait. Messi, there's a lot to the possibilities, but in the end it's fruitless. ஹிட் மார்க்கிங் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அவருக்கு. Into the last quarter of an hour. Tamili gets across to intercept that. பாத்தியா இல்லையா, அவனுங்க வரவே இல்லை, அப்படியே ஓடுறானுங்க. தெரியுதா இல்லையா, பாஸ் வாங்க மாட்டானுங்க, பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. அப்படியே ஒட்டுமொத்த டீம் அப்படியே என்ன ப்ரெஷர் பண்ணி புடிங்க எடுத்துட்டு போறாங்க பால. நான் ஒண்ணுமே பண்ண முடியல. பாத்தீங்களா இந்த நிஜமாலே கப்படிக்காத டீம்ல கப்படிக்குது. நம்ம பெட்டிஸ் அடிச்சிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். பெட்டிஸ்க்கு பால் பாயசத்தை ஊத்திட்டாங்க சரி. அப்படின்னு பார்த்தா பஞ்சாபும் கப்படிக்கல. வீடியோ போட போறேன்னு பாத்தீங்களா? கோல் கீப்பர் இந்த டிவிடி கேமுக்கு வீடியோ ஒன்று தான் குறை. இப்போ சத்தியமா வேஸ்டியா கேமுங்க பாரு. இதே காஸ்ட்டை கொடுத்தா தான் அந்த பக்கம் நிக்கிறாரு என் டீம்ல. ஒத்த பாலம் எடுக்க மாட்டேங்க அந்த மயிராண்டி அங்க நின்று. மேன் மார்க்கும் பண்றது கிடையாது, ஒரு தாலியும் பண்றது கிடையாது. Given the lift of his goal, and it's Neymar. ஓடவே மாட்டாரு இவர். அங்க பாருங்க நல்லா பிடிச்சி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் அக்குள்ள தூக்கி வச்சுட்டாரு. உண்மையிலே மட்டமான கேமியா, கடுப்பு மயிரா இருக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு. வர வர எனக்கு விளையாடவே பிடிக்கல. எந்த மேனேஜரை தான் வச்சு விளையாடுறது? வாரம் வாரம் வர்ற மேனேஜரை போட்டால் நமக்குள்ள உங்களால் விளையாட முடியும். 2025 ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. இந்த கேவலவாதி கேம் அதை விட டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன கருமனே தெரியல. இந்த மாதிரி பாட்டு தேவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஒன்னே ரீச் பண்ணிருப்பானான்னு தெரியல. அந்த நாயெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சிட்டு போறானுங்க. கடுப்பு. கொஞ்சமாச்சும் என்னன்னு பாருங்கடா கேம. சும்மா அப்படியே வாரம் வாரம் கார்டு மட்டும் கலர் கலரா விடுறானுங்க. சீரியஸ்லி சொல்றானு ஒண்ணுமே இல்ல ப்ரோ கேம்ல. ஒரு ஒழுங்கா பாஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இத்தனைக்கு இருங்க பாசிங் நான் பிளேயர் எல்லாம் காட்டுறேன் அவனுக்கு என்ன பாசிங் இருக்குன்னு. மட்டமா கனெக்ட் ஆகுது. ஒரு அந்த செவினியா கொடுத்த பாஸ் தான் ஒரு உண்மையிலே சூப்பரான பாஸ். ஆஃப் டைம்ல எடுத்துட்டீங்களா செவினியா? செவினியெல்லாம் எடுக்கல, பேஸ் கார்டு தான் போட்டு அழுத்திட்டு இருக்கீங்க. இவன் தான் மக்களே பாஸ் பண்ண வந்தான் சரியா. இனியாஸ்டோட பாசிங் ஸ்கில்ல பாருங்க. 101 வச்சுட்டு இந்த ஆளு ஒரு சக்சஸ்ஃபுல் பாஸ் பண்ணல டீமுக்குள்ள. புது கார்டு வந்ததுனால இந்த கார்டை கம்மி பண்ணிட்டாங்களோ? அதுவும் ஹோல் பிளேயர் தானே. அட்லீஸ்ட் கொஞ்சம் 10% பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டான். அந்த கார்டு நல்லா நாகமுரா காட்டுங்க. நாகமுரா உள்ளதான் வந்துருந்தாப்ல. இவருமே 92 நல்லா தான் பாஸ் வச்சிருக்காப்ல. 89 90 நல்ல ஸ்கோர் தான். மார்டினோடியா நல்ல பாசிங் தான். 92 98 வா. காக்கா எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜா இருக்கும். 85+ தான் இருக்கும். இருந்தாலுமே ரொம்ப மோசம்லாம் கிடையாது. காக்கா எதுக்குன்னா அட்டாக்கிங் 91 வச்சிருக்காயா. ஆவரேஜ் நினைச்சு இந்த நாயே 91க்கு மேல வச்சிருக்காயா. பாசிங் லோ பாசிங்கே நல்லா வச்சிருக்கான். அந்த மாதிரி எல்லாம் நல்ல பாசிங் வச்சிருக்க பிளேயர் தான் வச்சிருக்கு. ஆனாலும் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னு காட்டுது. ஆனா அந்த ஆர்வம் தான் காட்டுது. இது டிவிஷன் இதுக்குள்ள வந்தாதான் ஏபின்னு காட்டும். வெளியில இருந்து ஸ்குவாட்ல பார்த்தா மயிரை தான் போட்டு விளையாடுறதுனே தெரில. ரொம்ப பேச்சு ஆடி பாருங்க. நெட்டோ போட்டு அழுத்துவோம். அழுத்தி கூடி போய் ஆட்டிதான். நெட்டோ வா நெட்டோ. காக்கா பதில் அவரே போடலாம்ல. மொமெண்டம் ட்ரிப்ளிங் தானே அவருக்கு. நீங்க லாஸ்டா எடுத்தீங்களா? சப்புல இருக்கு. ப்ரோ ஏ டிவிஷன் ப்ளே பண்ணா இன்னும் மோசமா இருக்கா? எடுத்து விடுவீங்க ப்ரோ. எனக்குலாம் அப்படி தெரியல. நானே டிவிஷன் திருவிழா நிறைய டிஃபெண்ட் பண்றான். நான் நிறைய மிஸ்டேக் பண்றேன். இப்போ எனக்கு பொசிஷன் பூஸ்ட் ஒன்று வேணும். இவனை வந்துட்டு சிஎம்எஃப்க்கு மாற்றணும். சிஎம்எஃப் போட்டானே இவனை உள்ள போட்டு ஆடலாம். இதுல இருக்கான். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இருக்கு போயிருப்போம். சிஎம்எஃப் கொடுங்கடா டேய். இல்லாத போல அதுதான் ஏன் தருவான். வேற பைத்தியக்காரன் அவனுங்க.
ஏய் சிஎம்எஃப் கொடுறா டேய். வாங்கலாம்ல அதை காசு கொடுத்து. ஆனால் வாங்கியாச்சு ஆல்ரெடி. ஸ்டாக் ஆகி பேலாம் கூட போடுங்க. எனக்கு என்னமோ இந்த நாய் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தோணுது. கடை வெளியே கடை கொஞ்ச நேரம் அப்போ தான் குத்தி வரும். எஃப்ஓ பிளேஸ் ஒரு ப்ரோ இன்ஸ்டால ஸ்குவாடை சென்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, அக்கௌண்ட் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க ப்ரோ. யோ அதுலேயே உனக்கு ரிப்ளை பண்ணையா பாரியா, என்னையா மெசேஜே பார்க்க மாட்டேங்கியா? வாய்ஸ் மெசேஜ் வீடியோ சாட் போட்டுட்டா ப்ரோ. மெசேஜ் 2 பேரும் அனுப்பிச்சிருந்தாங்க, 2 பேருக்குமே நான் ரிப்ளை பண்ணேன் இன்னைக்கு. They had to wait, my man turned to 43 win against team win link matches and their first trophy format. Good. கடைசியாக போய் ஃபுட்பால் விளாட்டு வந்தால இங்கே பாருங்க ரத்தம் கட்டிச்சு காலு. பூட்டு போட்டில் ஆடணும், காட்டுவாசி மாதிரி வெறுங்காலில் ஓடனா. பூட்டு எத்தனை போகிறா இன்னைக்கு வெறுங்காலி விளாடி. பரவாயில்லையே 158 ரன் அடிச்சிட்டானுங்களே, 150 ரன் அடிச்சானுங்களே. இன்னும் 2 ஓவர் தான் 1% இருக்கு. அதான் 9 பாலுக்கு 36 அடிக்கலாம். 6 6 அடிச்சானா பாசிபிள் தான், எல்லாமே பாசிபிள் தான். கோலி பந்து போட வந்தாருன்னா இப்போ பாசிபிள் மக்களே. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம பிரபு எங்களை காப்பாற்ற வந்த தெய்வமேன்ற மாதிரி ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 போட்டாப்புல சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வாங்கின கப்பு தான் 5 கப்பு வாங்கி குவித்து விட்டோம். அதுக்கப்புறம் ஐபிஎல்ல பந்தே தொடல. அவன் மேரேஜுக்கு மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுவியா ப்ரோ? மேரேஜ்லாம் முடிச்சு 4 வருஷம் ஆகுதுன்னா கொங்காங்கோ நேற்றுக்கு தான் ப்ரோ செலிப்ரேட் பண்ணோம் 1 இயர் அனிவர்சரி. செகண்ட் இயர் ப்ரோ டிஸ்கார்ட் இருக்கா? இருக்கே. டிஸ்கார்ட்ல ஒரு மைராண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட சேட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை பாருங்களேன், உங்களாம் இப்போ ஒரு நாள் எல்லாரும் பச்சை பச்சையாக கேட்க போகிறேன். ஒருத்தன் போட்டிருந்தான், கிளிக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டேன் ஓடுங்க. தப்பான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்குறாப்புல. லைக் பண்ணிட்டு பாருங்க. காக்கா மூணா இருக்காப்புல, ஒளி ஃபைனேஸ் போடுவோம். காக்காவை செகண்ட் ஹாஃப்ல விட்டான பையன் மாற்றி விட்டுருவாப்புல. ப்ரோ அதெல்லாம் நடந்து பல வருடங்கள் ஆகுது. ரைட் ஆம் குயிக் பவுலர் யாரியா? குயிக் பவுலரா போட சொல்லுங்களா பார்ப்போம். ரெக்கையை பிச்சிருவாங்க அதோட. சரி நீ கப்பு இன்னைக்கு இப்போ குருசாமி ஆயிடுவாப்புல. தைரியமான ஆம்பளையா இருந்தா நீ தான் பெரிய தைரியமான ஆளாச்சே. இன்னைக்கு போடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தடவை தப்பு பண்ண ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவனுக்கு ஆட்டிடியூடே சரியில்லை. சும்மா சீனா போட்டுருக்கானுங்க. அக்ரஸி ஒன்னா உடனே மத்த பிளேயர்ஸுக்கு மரியாதை கொடுக்குறானா அக்ரஸிக்கிங்கனா இருமா ப்ரோ. ஆமா அப்படிலாம் வந்துட்டு ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் போஸ்டிங். ஒரு சீனியர் பிளேயரு ஒரு இந்தியன் பிளேயர் பண்ற மாதிரியா பண்றான். அந்த ஆட்டிடியூட்லாம் என்ற கோலிட்ட பிடிக்காது. அதனாலதான் அங்க பேரு எவ்வளவு மொத்தமா கேமை ப்ரிடிக்ட் பண்ண ஸ்கிப்ட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ அந்த கொனாமி. இல்ல ப்ரோ It's come through and he's had a quick look inside. He rises. பசங்க இருக்கிறாங்களா? இருக்காங்க. இந்த சாமி பக்கத்துல இருக்காப்லையா ஆம்பளை பையன் தான். பண்றேன் ப்ரோ, பின் பண்றதுல எக்ஸ் லிங்க் எக்ஸ்பைரி ஆயிருக்கு முன்னாடி போட்ட லிங்க். The pass has got astray. Ball's gone out of play. அந்த நாய்களோட குத்தெல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றான். என் குத்த என்னடா குஸ்டம் வந்த குருட்டு நாய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாஸையும் மிஸ் பாஸ் தான் ஆடுதான். முட்டை கார்லஸ் எப்படி யாரா இருக்கு. And it's played forward. That is a great pick out. இந்த மாதிரி டக்கு கிளியர் பண்ண மாட்டான். பால் ஆஃப் பண்ணிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி எப்ப கிளியர் பண்றான். Manchester United still without a single shot on target. புதுசு மிச்சலே Pass is somewhat less than ideal. அவர கொண்டதானே உங்களை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு when they really needed it. ஒட்டாம போற ராக்கெட். ஏய் அடிச்சு தொலைங்கடா டேய். 3 பேர் முட்டி 4வது ஆளா அடிக்கிறான் ப்ரோ கோல்.
அவட்டோட அவேர்னஸ் ஸ்பீட் தான் அந்த இடத்துல கை கொடுச்சு. ப்ரோ நீங்க காலேஜ் படிக்கிறேன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. காலேஜ் தான் ப்ரோ படிக்கிறேன். That's one of the first things you learn, whether you're a striker or not. Just anticipate a goalkeeping parry or spillage, and sometimes இதெல்லாம் அந்த ஸ்கில்ல வச்சுக்கிறாங்க. ஸ்கில் ட்ரிக்கா? Manchester United penetrated for the first time. Yeah, and just as the manager's been reminding his players, this is the time where they can't afford to let their focus slip. Oh, easy pickings there. No, that was never going to make it. இன்டர் மிலான் மேனேஜரையும் ஏசி மிலான் தியாகோ ஹெர்னாண்டஸையும் வித்துட்டு என்னதான் பண்ண போறானுங்களே தெரியல. ஏன் சவுதி லீக் போறாங்கன்னு சொல்றேன். சவுதி லீக் தான் போறேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமேவா? Neymar, Nakamura, look at the space here. Oh, that's fabulous. யாரா கீழ ட்ரிப்ல வந்தா ஸ்கில் தான் பண்ண அவனுக்கு அந்த ஸ்கில் இல்ல போல மாஸ்லட் அந்த மாதிரி ஏதோ கரெக்ட்டான ஸ்கில் அதுல இல்ல. ஸ்டெப் ஓவர் இருந்துச்சுனா மேல ஏறி வந்திருப்பான். நேத்து தான் பேட் ஷூட் ஆக வந்து டபுள் டச் விட்டான். Good looking ball. Costa Curta and it is reclaimed easily. Robson saves the six. அட்டெம்ப்ட் வச்சிருக்கான் எல்லாம் வேஸ்ட். மச்சானா ப்ரோ ஆமா தலைவா ப்ரோ நீங்க காலேஜ் படிக்கிறேன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. ஷோ உன் நினைப்பு ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரியே கொள்கை பரப்பு செயலரா மாறி இருக்கு ப்ரோ. வீட்டுல சமாளிச்சாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணக்கூடாத ப்ரோ காலேஜ் படிக்கிற பையெல்லாம். செத்தான் சிவனாண்டி செஸ்ட் மிஸ். நான் ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த இப்போ வந்து மேனேஜரை வச்சு வேற ஃபார்மேஷன் அவரோட ஃபார்மேஷன் எல்லாம் வச்சு அவரோட பிளே ஸ்டைல் இல்லாம வேற பிளே ஸ்டைல் வச்சு மேட்ச்ல அப்புறம் கேம் குள்ள வந்ததுக்கு ரேட்டிங் கம்மியா கட்டுல வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கு அதுக்கு தானே வச்சிருக்கேன் 2 0 பிளேஸ். நான் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படி வருதான்னு. நான் ஃபுல்லா பெய்ட் கார்டு வச்சு விளையாண்டு பார்க்க போறேன் இந்த சீசன். ஜாய் இவனுங்களே ஓன் கோல் அடிச்சு தொலைஞ்சிருவானுங்க போல. ஆப்போனன்ட் அடிக்கிறானோ இல்லையோ எங்க ஆளுங்க எங்க டீமுக்கு அங்க அடிக்கிறாங்க இங்கேயே அடிச்சு முடிச்சிருவாங்க போல. So the end of the first half, both teams have had their moments. There's been no shortage of talking points, but there has been just one goal. ஆனா உண்மையிலே சொல்றேன் ப்ரோ ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட யாரும் ஆர்சிபி கப் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லல ப்ரோ. நீங்க தான் ஏன் பயந்து உண்மையிலே சொல்றேன். நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபேன்ஸே கிடையாது சிஎஸ்கே ஃபேன்ஸா இல்ல வேற மும்பை இந்தியன்ஸுக்கு. உண்மையிலே நீங்களாம் வந்துட்டு நீங்க தான் உங்களோட ஹேட் தான் அவனுங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்கு. அவனுங்களை சும்மா விட்டுருந்தாலே செவுத்துல முட்டிக்கிட்டு செத்துடுற குரூப் அவனுங்களாம். நீங்க அவனுங்களை பேசி பேசி அவனுங்களை பெரிய ஆளாக்கி விட்டீங்க ஓப்பனா சொல்ல போனா. Well, if you're ahead, it's a good time to start moving the ball quicker, Peter. Entice your opponents. See if you can open them up a bit more. என்ன மக்களே நான் சொல்றது அவனுக்கு பாட்டுக்கு அடிச்சுட்டு போறானே ப்ரோ. ஏதாச்சும் ஒரு டீம் ஜெயிச்சு தானே ப்ரோ ஆகணும். அதுக்கு தானே டோர்னமெண்ட் நடத்துறாங்க. காசு கட்டி அவ்வளவு பண்றானுங்க ஜெயிச்சுட்டு போறானுங்களே. ஒரு டீம் என்ன ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஜிங்ஸ் போறதெல்லாம் ரொம்ப தப்பு தலைவா. 6 ரன்ல வின் பண்றான். பரவாயில்ல 180 ரன் அடிச்சிட்டானுங்களா பரவாயில்லையே. கடைசி ஒரு 30 ரன் அடிச்சிருக்கானுங்களா அப்போ. கோல்கீப்பர் வரது கவனிக்காம பால் கண்ட்ரோல் கம்மி அதனால விட்டுட்டான். There's a great example. Strong and decisive. Oh, red. Nice interception. Hernendez. Great ball if he can get there. He won't be happy with that one. 60 minutes played. Bale. வீக் ஃபுட் இத்தனைக்கும் இந்த ஆங்கிள் கோலே அடிக்க முடியாது. And it's another really good show of character. I love the spirit and togetherness they muster. Never know when they're beaten. Oh, that was such a smart exchange of passes, and it took so many defenders moving. Well, now it's a race for the ball. And it's Bale.
Well, that Bro, defending is ரெடியா இருவாங்களா டபுள் டச் unapologetically போடுறதுக்கு? persistent. It's almost personal, and it had to be. Well, the further he went, the more attention he attracted. There was just way too much pressure for him to get the shot away. நம்ம எட்டோலாம் நிற்கிறான்ப்போ பாலே ஜெயிக்க மாட்டேங்காங்க. இதெல்லாம் ஆப்போனண்ட் எப்போ எட்டோன்னு வச்சுக்கேன் Ball is over the line. அடக்குன்னு ஒரு அடி அடிச்சு கிளியர் ஃபியூச்சர்ல பண்ணிருக்கான். சென்னையில மேன் யுனைடெட் கிளப் ஓபன் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் எண்ணெய் ஊத்துறீங்க? உங்களுக்கு என்னதாயா ஃபியூச்சர்ல சென்னையில மேன் யுனைடெட் கிளப் ஓபன் பண்ணலாமா? உண்மையா பண்ணுவாங்க போய் ஜாயின் பண்ணிக்க ப்ரோ. சென்னையில பண்றாங்க. அப்படி பண்ணாலும் நிறைய மான்செஸ்டர் யுனைடெட் மான்செஸ்டர் சிட்டின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் நேம் நினச்சிட்டீங்களா? எப்படி சென்னை எஃப்சின்றது ஒரு கிளப்பு வித் ஒரு ஸ்டேட்டோட நேமோ அதே மாதிரி தான் ப்ரோ அங்கேயுமே மான்செஸ்டர்ன்றது ஒரு பிளேஸ் தலைவா. அவனுங்களை கொண்டு வந்து இங்கே எப்படி ஓப்பன் பண்ணுவானுங்க சொல்லுங்க? ஒரு ட்ரைனிங் அகாடமி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் ஓகே. நீங்கள் சொல்ல யுனைடெட் கிளப்பே ஆரம்பிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது தலைவா. அவன் ஸ்டேட்டில் தான் ஆரம்பிப்பான்னு நினைப்பான். சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து ஏன் பண்ண போகிறான்? இங்கேருந்து ஸ்கவுட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஏரியா மாதிரி வைக்கிறானுங்களா? அது ஒரு லாஜிக். ஓகேப்பா வச்சுட்டு போகிறானுங்க அப்படி சொல்லலாம். இவர் இருக்கார்ல சிபி ஒருத்தர் இருப்பாரு அதுல Manchester United do have ஒரு பேர் options மெக்வாயரா available on the bench. அவரு if இந்தியா they want to go வந்திருக்காரு. that way. அதெல்லாம் உண்மைதானே? அது டோர்னமெண்ட் அப்போலோ டயர்ஸ்லேருந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துறானுங்க. அதுக்கு தான் வந்தார். He's got a set of goal. And that's off target. அவர் மட்டும் தான் வந்தாரா? Clearly felt he was being ப்ரோ நான் சொன்னதான் ப்ரோ செஞ்ச கப் அடிச்சேன்னு. இல்லை ப்ரோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால சொன்னேன். கப்ப வச்சால கலாயிதா போறான், கப்ப அடினாலும் கலாயிதா போறான். 4 கப் வச்சுட்டு பேசணும். played through for the wide man. 7 கப் வச்சிருக்கோம் ப்ரோ நாங்கள். சாம்பியன்ஸ் லீக் 2 இருக்கு. A good level of intensity at this தெரியுமா இல்லையா? சென்னை சாம்பியன்ஸ் லீக் 2 அடிச்சிருக்கு. resources now. He steps in and மொத்தம் that's 7 the கப். end of that. அப்படின்னு பார்த்தா மும்பையா 7 கப் தானே? அவங்க ஒரு கப்பு தான் சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருப்பாங்க. And it's Messi. எனக்கு இந்த மெஸ்ஸி அவர் டீம்லயுமே ஒண்ணுமே பண்ணல. சும்மா நின்று பிடிச்சுக்க ட்ரை பண்ணா அடிக்கவே முடியல. அவர் எல்லா டீம்லையும் சும்மா தான் நிற்கிறாரு. அப்பயும் அவரே போட்டு விளாட்னாரு. Well, both ஏதாச்சும் sides பண்ணுவாரு மேஜிக் might have to பண்ணுவாருன்ற settle ஒரு for a draw here, நப்பாசை தான். although there's still a chance for one last fling. மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. மாட்டான்பா ஏன் அப்படி பண்ணாரு பத்தியா? Neymar is sporting a guilty இதான் look அப்படிங்கிற after that. ஆப்போனன்ட். It's good, but the pass lacked authority. வினி ஒரு வாட்டி அந்த மாதிரி தானே Cause of பண்ணான். mild frustration. பால பிடிக்கி பாஸ் சொல்லலாம். இவன் கிட்ட யாரையும் போட்டு Nice விட்டாரு. and neat. மொட்டமான கடுப்பா இருக்கு மக்களே எனக்கு விளையாடுறதுக்கு. இந்த டைன்னு புட்டைங்களா டே. அவன் ஆப்போனண்ட் நல்லா விளையாண்டானா பரவாயில்ல ப்ரோ. 3-4 பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவன் கோல் அடிக்கிற பால் ஃபுல்லா என்னோட மிஸ்டேக்ல தான் ப்ரோ. அது நான் மேனுவலா பண்ணனா பரவாயில்ல. இந்த பொட்டைங்க இதுங்களே ஆட்டோமேட்டிக்கா ஃபவுல் பண்ணிக்கிறானுங்க, கோலை கொடுத்துக்கிறானுங்க. ப்ரோ ஆர்சிபி ஒரு கப் அடிச்சிட்டாங்க. கோலி இஸ் டியர் ப்ரோ, ஹி டிசர்வ்ட் இட். கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க கற்றுக்க சொல்லுங்க. டிசர்வ்ட் இட்னு சொல்றதெல்லாம் ரெண்டாவது. So that's it. சின்ன பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தானா அது போதும் ப்ரோ. Good watch. அப்படியே அடுத்த வருஷமா இதே மாதிரி சேண்டிங் இயர். From a sporting perspective, it lacks winner of யாருக்கு தெரியும்? course, அடுத்த but the அப்கமிங் crowd 5 சீசன் கப் largely அடிச்சுட்டாங்க satisfied. NGV. மாட்டான். How would you summarize what we've seen today then, Jim? On either ஐயோ, side, பெங்களூர்ல இப்ப அடி பட்டாசு வச்சு கொண்டாடுவாங்க. நாளைக்கு பரேட் நடத்துறானுங்களாமா சென்னை ஹைவேல. பரேட் நடத்துவாங்க. ஆர்சிபிகா நடத்துவாங்க. அவங்க அந்த மாதிரி கேவலவாதிங்க தானே அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம். செஞ்சானுங்கன்னா இந்த வருஷம் ஆர்சிபி என்ன பண்றாங்களோ அடுத்த வருஷம் அதே அளவுக்கு அசிங்கப்படுவாங்க. வேற ஏதாச்சும் ஒரு டீமு அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில் குத்துன்னு குத்துவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேடியத்துக்கு முன்னாடி செலிப்ரேஷன் வந்து பண்ணானே கொட்டா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ இதுன்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கேர்ஸ்டு எண்டிங் இயரா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சாரி ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் சொன்னோம் ப்ரோ. ப்ரோ நியூ ஹாலண்ட் ஒருத்தா ப்ரோ. நியூ ஹாலண்ட் எஸ் பிரதர். கிராஸ் போட் விளாடுவீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கிராசிங் ஒரு கோல் சூப்பரா ஆச்சான். கிக்கிங் பவர்லாம் மஜாவா இருக்கும் ப்ரோ அவங்ககிட்ட. ஆனா ஃபினிஷிங் கம்மியா இருக்கு. கடைசியா அந்த ஆலண்ட் கிட்ட 99 இருக்கு ஃபினிஷிங். இவன்கிட்ட 91 தான். சில கார்டு அந்த மாதிரி ஸ்பெஷலா ஃபினிஷிங்க்குன்னே வர்ற கார்டு இதெல்லாம். கர்மா இருக்கு ப்ரோ நெக்ஸ்ட் இயர். இந்த வாட்டி செலிப்ரேஷன் ஓவரா பண்றானுங்களா? ஓவர் சீன் போட்டானுங்கன்னா நிறைய பேரை பகச்சினாங்க. சேசையரு போனது உண்மையிலே வந்து கோலி இந்த வாட்டி கொஞ்சம் வால்லாம் அடக்கிட்டு தான் இருந்தான் சென்னையெல்லாம் தோக்கடிக்கிறப்போ. போன சீசன்லாம் அப்பா என்ன செலிப்ரேஷன் தெரியுமா? டோனி முன்னாடி வந்து கத்துனது
அப்படி இப்படின்னு பண்ணாரு. நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம், அந்த அளவுக்குலாம் பண்ணல, போன சீசன் அளவுக்குலாம் கிடையாது. அப்படி வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ஆப்பு கேகேஆர் வந்து சொருகிட்டாங்க, குடிச்சு விட்டாங்க போன தடவை. இந்த வாட்டி ஓகே அடக்கி வாசிக்கிட்டான். அதுதான் ப்ரோ, தன்னடக்கம் இருந்தா தன்னால கப்பு வரும் ப்ரோ. அடக்கம் வேணும் கொஞ்சம். ஃபேன் பேஸை லீட் பண்ணுறதே கொஞ்சம் நான் கரெக்டாக கைட் பண்ணணும். ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் தான் கைட் பண்ணணும். கோலி நிறைய தப்பாக ஹைட் கன் பண்ணுறாரு. கேட்டால் அக்ரெசிவான கேப்டன். ரொனால்டோவுமே இந்த தப்பு பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா கிரிக்கெட்டில்? ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ரொம்ப காமான ஆள். மெஸ்ஸியோட ஆட்டிடியூடும் ரோனியோட ஆட்டிடியூடும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் அப்படியே நம்பர் தான் ட்விஸ்ட். ரொனால்டோவும் கோலியும் ஒன்று, 2 பேருக்கு இருக்கீங்க. ஐபிஎல் நியூ டீம் ஒன்னா ஒரு சிலர்லாம் கொஞ்சம் அடிப்பாங்க ப்ரோ. என்ன ப்ரோ மெஸ்ஸியோட ஃபேன் தானே ப்ரோ அப்படின்னுவாங்க. ஆமாம் ப்ரோ. இன்னத்துக்கு ஆர்சிபின்னு பறக்க விட்டுருப்பாங்க, யாருமே பறக்க விட சைலண்டா இருக்காங்க. மேட்ச் பார்த்துருக்காங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவங்கள மேட்ச் பார்க்க போயிடறாங்க. நியூ ரொனால்டோ ஒர்த்து தான் தெளிவா. மான்செஸ்டர் யுனைடெட் 2022 ஐபிஎல் நியூ டீமுக்கு பெட்டிங் பண்ணணும் ப்ரோ. Well, it is a game which in the grand IPL scheme of things team-க்கு may not have betting too much பண்ணாங்க riding on ப்ரோன்றீங்களா? it, but it is equally clear and very visible that there is much நம்புற pride மாதிரி இல்லையே. around it. Chants of 2022 நான் Villarreal's ஃபுட்பால் ஒழுங்கா தான் பார்த்துருந்தேன். proud அப்படிலாம் எதுவும் நான் நியூஸ் renditions and கேள்விப்படலையா? songs. It is Yeah, a but perfect soundtrack. மேபி நான் கவனிக்காம இருந்துக்கலாம். This place is living up to its reputation as one of the noisiest corners of the footballing world. No decibels spared in this collective chorus. Well, if you did just miss it, we are up and running already. Now it's Eto'o. Couldn't quite squeeze that one through. And he has slightly undercooked that one. Barcelona clearly should have gone for the easier pass. Now they'll have to quickly regroup. என்னடா ஸ்டில் நான் மாஸ்ல டர்ன் போற இடமாடா இது? Well, the defence just about Offside வராது. face to face with the key. Has a goal! லாங் பால் கவுண்டர் போட்ட தேவையில்லை. Earn their reputation இப்படி நமக்கு ஆகுது ஒரு தடவை நான் பார்த்து அட்டாக் கொண்டு போறேன். அந்த நாய்ங்க ஒரே பாஸ்ல முடிச்சிடுறாங்க. கேமே வெறுத்துருச்சு எனக்கு. தயவு செஞ்சு இந்த வேலைக்கிழமை எப்போ வரும்னு இருக்குப்பா. அந்த கேம் பிளே மாத்தி தொலைங்க அடிப்பா. அப்படின்னா வேலைக்கிழமை திரும்ப டிவிஷன் கம்மி பண்றாங்களா என்ன? இந்த வீக்ல இல்ல, அடுத்த வீக்ல தான் டிவிஷன் வரும். கஷ்டப்பட்டு டிவிஷன் 3 நீங்க கேம் பிளே மாத்துவானுங்க. கேம் பிளேல இந்த பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம். A reprieve, albeit perhaps momentary. Manchester United are யாருமே really in மாட்றான் a பாருங்க, position இவங்க where வச்சு பின்னாடி patience போயிடுறான். and prudence will serve them best. Time's on their side. சிம்மி பாடி தூரம் போது பால் எடிங்க. அவனு கிளியர் பண்ணிட்டான். Just gives me Manchester United with One their man first army. corner, the first in What the is game it? for either side actually. ஒன் மேன் ஆர்மினியா எப்போ இந்த சீசன்ல பெஸ்ட் டீம் ஆர்சிபி தான் வச்சிருக்காங்க. இந்த சீசன்ல அவங்க கடைசி 10 வருஷமா பெஸ்ட் டீம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. ஒன் மேன் ஆர்மினா நாங்க தான். தோனி பண்றாரா அது ஒரு லாஜிக். 2023 டீம்ல எல்லாம் என்ன சொல்றீங்க? வயசான டீம், ஆவாத டீம்னாங்க. 100 எடுத்துட்டு போனாரு. அதுவுமே 100லாம் சொல்ல முடியாது. டீம் ஒர்க் அவ்வளவுதான். ஒன் மேன் ஆர்மின்லாம் சொல்றதுக்குலாம் ஆர்சிபி தகுதி இல்லாத டீம் தலைவா. அந்த வார்த்தையெல்லாம் அங்க சொல்லாதீங்க. ஒன் மேன் ஆர்மின்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? கோப்பா அமெரிக்கா ஃபைனல்ஸ் போய் பாருங்க. அது ஒன் மேன் ஆர்மி. மெஸ்ஸி மட்டுமா அண்ணா? ரொனால்டோ நெய்மார் வந்து சிறப்பான செய்கை சிவப்புல அர்ஜென்டினியன் பிளேயர் டவுசர் கவுசர் எல்லாம் பிடிச்சி தொங்குவாங்க கிடந்து. தோத்துருவான் நெய்மார் தோத்துருவான். பட் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அல்துன்னு போவாங்கல்ல மெஸ்ஸி கூட, அதுதானே மெஸ்ஸி கட்டி பிடிச்சி கொடுக்குறாங்க. எல்லா மேட்ச்லயும் அல்துன்னு தான் போறாங்க. நெய்மார்லாம் பேட் லக். நல்ல கேம் பிளே வச்சுட்டு யாரோ போட்டிருப்பாங்க இன்ஜுரி சேவ் பால. அதான் இன்ஜுரியால தான் நிறைய பேரோட வாழ்க்கை இதுவாச்சு. ஆனா நிறைய பேர் ரோல் மாடலா இருக்காங்க. அவனால கப் அடிக்க முடியலன்னா அவனோட ஃபேன்ஸ் கப் அடிக்கிறானுங்க பாத்தியா இல்லையா? ஃபைனலி இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல ப்ரோ. ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுல. நெய்மாரோட கேம் பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக்யூ அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துச்சுல்ல. அந்த கேம் விளையாட தகுதி இல்லாத ஆள் மக்களே.
Chomani or new ரோட்ரி சமானி சீன் The போட்டு keeper போறாங்க போட்ட deserves some sympathy there. He may not have seen that until too late. ஒரு டிசர்வ்டு Barcelona are sitting pretty. சொல்லுங்க என்னத்தையோ சொல்லி போட்டா கிடக்கு Yeah, you போடுங்க have to மக்களே say கமெண்ட் that the contrast of moods are very visible now. They எப்படிதான் really பாஸ் fancy பண்றது எனக்கு themselves தெரியல a இதுல goal. எப்படிதான் பாஸ் Wrap பண்றது things up. இதுக்கப்புறம் பொம்பளை கம்பெனி கலாய மாட்டான். I was going to be disappointed with that. Now it's Vardy and it's Messi. ரெண்டு பேரும் வராங்க. இங்க பாரு என் டிஃபென்ஸ்ல பாரு ஒருத்தன் கூட இங்க பாரு ஒருத்தன் தான் மார்க் பண்ணி நிக்கிறான் அவனும் பாரு நான் டிஃபெண்டே பண்ணாலும் அந்த நாய் தான் வந்து பால் எடுக்குது Sakai. Manchester United அவன் are பொசிஷன் கேம் looking to ஆடுறான். break up pace. ஒரு மயில் கிடையாது அவன் அழுத்திப்படி கேம் தான் இருக்கான் Across the court. ஒரே நான் தான் நிப்பாட்டி பாஸ் போட்டிருக்கேன் கரெக்டா ஒரே கிளியர் பால் ஸ்ட்ரைக்கருக்கு போயிருக்கு. He's gone forward. Oh, super ball. இங்க பாரு இவன் வேற கோமாளி போட்டான் இவனெல்லாம் ஏன் தான் எடுத்துன்னு இருக்கு வெறுப்பு 2 பால் கொடுத்து 2 பால் தேவலா மாசுல டர்ன் பண்ற இடமாடாது டேய் சொம்ப தலையா ஒரு ஷார்ட் டர்ன் பண்ணியிருந்தா கூட அந்த பால் உள்ள ஐ அம் a CSK fan bro but when goalie was crying in the felt so bad he deserved the trophy Their wedding anniversary today. ஹாக்ஸ் திரு இதுக்கு என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல ப்ரோ ப்ரோ எனக்குலாம் வந்துட்டு நான் ஒரு பிளேயர்லாம் ரீசனே இல்லாமல் ஹேட் பண்ண மாட்டேன் ப்ரோ ஏன்னா எனக்கு சுத்தமாக கோழியை பிடிக்கவே செய்யாது உண்மையே சொல்கிறேன் எனக்கு கோழியை பிடிக்காது என்னைக்கு சொந்த டீம் மேட்ச் கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறானா அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சீசன் ஜெயிச்சதுக்காக நான் சொல்லலை லாஸ்ட் சீசனில் நான் அப்பவும் லைவ் பண்ணி தான் இருந்தேன் போய் செக் பண்ணி பாருங்க கேவலமாக பேசியிருப்பான் அவன் லாஸ்ட் சீசன் அவங்க ஃபைனல் போனாங்களா? செமிஃபைனல்லே அடிச்சு குத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க ஆமா லாஸ்ட் டைம் வந்து சென்னைக்கும் அவங்களுக்கு வந்தானே அவங்களுக்கு போகலாம குவாலிஃபையர்ஸ் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இவங்க போயிருந்தா அப்போ எந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு but the execution was lacking. Now it's great shots. Kaka. Odegaard. Now it's Messi. And here's Vardy. Oh, good interception. அதான் அடிக்கிறாங்க இதே மாதிரி ஆப்போனன்ட் அடிச்சாங்கன்னா பிறக்கும் பால் குப்பை கேம்ன்றதுக்கு And he was quick to react. Ruben Diaz kept his eye on it, and he's there. Messi. Well, they keep pressing like that as long as they அப்படி can. பாருங்க எத்தனை பேர் வச்சிருப்பாங்க 3 பேர் வந்து ஒருத்தனை மார்க் பண்றானுங்க மக்களே என்ன ஃபார்மேஷன் ஏன் வச்சிருக்கானுங்க எனக்கு புரியல Actually didn't do an awful lot wrong, to be பெஸ்ட் honest. டிஃபெண்டர் டோனி ஆடம்ஸ் இப்போதைக்கு டோனி ஆடம்ஸ் தானே Nice ball. த்ரூ போய்கிட்டே இருக்கு அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க 3 கோல் குத்திட்டான் போறான் எனக்கு Out of sight. யாரு பெஸ்ட் And then பெஸ்ட் F2B பெஸ்ட் டிஃபெண்டர் மாஸ்டர் குர்தா perfect placement. Tony The Adams, one place Pet that he Kambar. couldn't reach. He weighed up the landscape, Peter, and he stuck it And bang in even- the corner. காண்டேவா எடுத்துருவான் காக்கா எடுத்துருவாரு Barcelona Same are in that. a position of real strength now. அந்த மைனஸ் வச்சு அறுக்கதான் செய்யணும் இவங்களை விட்டது ஏன்டான்ற Oh, விட்ட that was மாதிரி இருக்கு never going to make it. நெய்மார் இருந்தா கூட And 2 it's a பால் உள்ள little எடுத்திருப்பான் undercooked. டிஃபெண்ட் பண்ணி என்னால பாலை ஹோல்ட் பண்ணி கோல் அடிக்க முடியலையே Messi. Messi! No, not quite. 2 கால் பண்ணிட்டேன் இது வரைக்கும் கோல் ஆகல எஸ் ப்ரோ சொன்னது டீம் கிட்ட அக்ரஷன் காட்டுறது தப்பு தான் ப்ரோ பட் அந்த ஆள் ஒரு கப்பாச்சு வேணும் ப்ரோ இப்போ அது கடைசி சிஎஸ்கே ஃபேன் நான் ஹாப்பி தான் நாளை பின்ன வந்து சிஎஸ்கே கிட்ட உரண்டெழுத்தாங்கன்னா அப்புறம் என்கிட்டலாம் உரண்டெழுத்தாங்கன்னா எரிமலை எப்படி பிறக்கும் 75 minutes on the clock now. வரான் மெஸ்ஸி என்ன மைத்துக்கு இப்போ சுலபமானாரு எனக்கு என்ன இங்க பாருங்க அவன் பிளேயர்லாம் பாருங்க ஓடிக்கிட்டே இருக்கானுங்க என் பிளேயர்லாம் குப்பை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறதுக்கு லாக்கி இல்லாத மாதிரி அந்த மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறானுங்க What has happened here? There's some great running on show here, but ஒரு ultimately பாஸ் there was 100% no அக்யூரேசியில் way கனெக்ட் ஆகும் தொலை மாட்டேங்குது தனிக்கு எல்லாத்துக்கும் நல்ல பாசிங் குவாலிட்டி through. வச்சிருக்கு Good read. That was well played. Well கமான் stopped. சோரஸ் And he's picked out the run. இது பிக் டைம் சாரஸா இல்ல நார்மல் சோரஸ் புல்லட் ஹெட்ரா It's in. புல்லட் இருக்கு ஆயிரம் செலிப்ரேட் பண்றான் பொட்ட தையொலி
அடிச்சது ஸ்கிரிப்ட் மயிரில் 2 கோல் அடிச்சுட்டு படம் ஓட்டிட்டு தெரியுதுவா. இப்போ வெறியாயிருவி அவர் அக்ரஷன்ல ஏறுவாப்புல இன்னும் 2 கோலை போட்டு நம்ம டை பண்றோம். டேஸ்ட் ஆஃப் விக்டரி. ஆப்போசிட் டீம் ஃபார்மேஷன் காமி ப்ரோ. அந்த குப்பை இது நார்மலாக வச்சிருந்தான். 4-2-3-1 அந்த மாதிரி தான் ஏதோ வச்சிருந்தான். அதுக்கப்புறம் உள்ள போய் எடிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். டபுள் ஸ்ட்ரைக்கர் வச்சிருக்கான் ப்ரோ. அடிக்கணும், இன்னொரு கோல் அடிக்கணும். ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுறது பெஸ்டா, 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுறது? டபுள் ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடுறது தான் பெஸ்ட். 2 ஸ்ட்ரைக்கர் வச்சா நிறைய டீம்ல 2 ஸ்ட்ரைக்கர் இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? Oh, now here's an interesting matchup. Now there's a fine ball, and it's a goal. இந்த ஆஃப்லைன் இந்த சீன்லாம் கிடையாதுங்க. Little time left. ஆனா விளையாண்டா மூவ்மெண்ட்ல தான் இருந்தா. அந்த கிக் எடுக்கிற நேரத்துல தான் தலைவன் ஆஃப்லைன்ல இருந்தாப்ல. கிளியர் தான் பண்ணுவான் பாக்குறீங்களா? Manchester United இல்ல கீப்பர் கிட்ட போச்சுனா பால் எது of a பண்ணுவான். fairy tale finish. Well, who's under pressure now? It's going to require some inspired defending to stop this. நல்ல பாஸ். There will be 5 minutes added கிளியர் time. மட்டும் தான் நடக்கும். Can he latch onto this? Final ball not quite right, and his teammates are irritated at that. Neymar. அந்த குப்பைங்களா சி. ஹர்கினஸ் டிஎம் Just seeing the பாக்கலாம். ball now. It's going to be 5 extra minutes. And it's Iniesta. Beckenbauer kept aware. மொத்தமான மேட்ச் Easily. And that's it. அவங்களுக்கு இப்போ ஃபார்மேஷன் எனத்தையாச்சும் எடிட் பண்ணிட்டு வருவானுங்க அப்படின்னு மாதிரி. எனக்கு இந்த கேம் எடிட் ஃபார்மேஷன் வந்ததுலேருந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. முழு மனசோடலாம் நான் ஸ்டீமே பண்ணல மக்களே ஒரு நாள் கூட. இந்த எடிட் ஃபார்மேஷன் வந்ததுலேருந்து இந்த கேம் ஸ்பால் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். உள்ள மாத்திருந்தான் இந்த ஃபார்மேஷன்லாம் ஆடல. டபுள் ஸ்ட்ரைக்கர்னு ஆடினானுங்க. எடிட் ஃபார்மேஷன் தான். That's left plenty for the manager to think about. Painful reminder. இதுக்கு மேலே நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா ஃபுல்லாக இது டீம் எடுத்துடலான்னு இருக்கேன் மக்களே. ஃபுல்லாக எப்பிக்கு பெய்டு டீமை தூக்கிட்டு போயிட்டு சொருகிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டீம் செட் ஆகிடும். நான் ஜாலியாக போட்டு அழுத்த வேண்டியதான் எல்லாரையும் வச்சு. இப்படிதான், வேறு வழியே இல்லை. நம்ம மானங்கட்ட கேமுக்கு இப்படி தான் விளையாண்டாகணும். டிஎம்எஃப் டெஸ்டரு, ஸ்ட்ரைக்கரு, ரைட் விங்க்கு இன்னொருத்தர் வேணும். டூலி ஆர் ரிப்பரி சூப்பர் சப். எம்எஃப் கிரீஸ்மேனுக்கு பதிலாக லெஃப்ட் ஃபுட்டில் வேறு யாரெல்லாம் ஒன்றுமே அவனே அடித்தான். அவனே நல்லா தான் விளாடுவான். அவன் ஆனால் ஃப்ரீ டு பிளேயர்லாம் எப்படி தான் விளையாடுறீங்கன்னே தெரில. நிறைய பேர் இந்த யூடியூபர் பேச்சை கேட்டு கேட்டு காசு கொடுத்து நிறைய கார்டு வாங்கி வாங்கி வைக்கிறீங்கல்ல. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க மக்களே. உண்மையிலே சொல்கிறேன், மட்டமான கேம் இது. இதெல்லாம் பே பண்ணுற அளவுக்கு இந்த கேம் ஒர்த்தே கிடையாது. எங்கேருமே இல்லாமல் ஆட போகிற மக்களே. நான் ஸ்னைடருக்கு பதிலாக டிஎம்எஃப் ஷோ டைமா. ஓகேவா, ரைட் பேக்குக்கு ஆள் இருக்கு, லெஃப்ட் பேக்குக்கு ஆள் இருக்கா? எஸ், ஹீ கேன் பிளே லெஃப்ட் பேக் ஆல்சோ. இருந்தாலும் இன்னொரு லெஃப்ட் பேக் வேணும். பிக் டைம் காஃபு
லெஃப்ட் பேக்ல கஷ்ட கூர்த்தா எங்கள் கூர்த்தா இவருக்கு ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் இந்தியன்ல மற்றவங்களுக்குலாம் நல்லா நட்டி கொடுக்குறோம். ஓகே 4-4-2 இது குயிக் கவுண்டர். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்க தான் செய்வேன் எப்படியும். சாமிக்கு விட்டுருவோம் ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த கர்நாடகா பீப்புள் தமிழ் பீப்புள் அசிங்கமா திட்டுவாங்க ப்ரோ. எனக்கு அதான் ப்ரோ கடுப்பா இருக்கு. மேட்ச் பார்க்கணும் அதான் விட்டு அதுதான் ப்ரோ சொல்றேன். அந்த ஃபேன் பேஸே தப்பு தெளிவா அவனுங்க எது இதெல்லாமோ லிங்க் பண்றானுங்க ப்ரோ. நான் நிறைய இதுலலாம் பார்த்துட்டேன், நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்க்குறேன்ல. சென்னை ஃபேன்ஸை கிண்டல் பண்ணுறது, பொண்ணுங்க சென்னை ஜெர்சி போட்டு பொண்ணுங்க வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போனால் அவங்களெல்லாம் 10 பேர் சேர்ந்து மார்க் பண்ணுறது, பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கேவலமான ஃபேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், இது இந்த ஸ்பாட்ஸ்லன்னு இல்லை, இதை விட நிறைய ஸ்போர்ட்ஸில் பார்த்துருக்கேன். ஒஸ்ட் ஃபேன் பேஸ் எவர் இந்த ஹிஸ்ட்ரினா கண்டிப்பாக அது ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும். என்னோட ஒப்பீனியன் மக்களே, இது வந்து இதுதான் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் இதுதான். வராத படித்தியா நீ என்னைக்கும் மாசு கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் மேட்ச்சு. அவனாச்சும் ஈனா வேணா கொண்டு வந்து விடுவாங்க, அவங்கள போட்டு அடிக்க வேண்டியதான். ஓகே லெட்ஸ் குட். அப்பா 3 டிஃபென்சிவ் பேக்குள்ளே நிற்கிறானுங்க. லிடன் அசாட் மெஸ்ஸி ஆடட்டும் கிரியேட்டிவ் மேக் 23. Johan Cruyff with K-Hearts Romaniga. இந்த மேட்ச் தோத்துட்டோம்னா நான் கிளம்பிடுவோம் மக்களே. மேடமே தோக்கணுமே இல்லைனா மட்டும் அப்படியே ஜெயிச்சு தள்ளிடுறோம் நம்ம. ப்ரோ பிளிட்ஸ் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. என்ன பண்ண கார்டு தூக்கி சப்ளை பண்ணிட்டு வேற எதனா நல்ல பிளேயரை யூஸ் பண்ணு ப்ரோ. இந்த தமிழ் பெங்களூர் ஃபேன்ஸு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ப்ரோ. கர்நாடகா பீப்புள் சொன்னது அந்த கிறுக்கைங்க இவனுங்க சொம்படிக்கிறவங்களை பொட்டியை கட்டிட்டு கிளம்ப சொல்லுங்களேன். பெங்களூர்லேயே போயிட்டு படுத்துக்க சொல்லுங்க. அங்கே ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க இல்லை, அப்போ அங்கிட்டே போங்க. எங்கேயா இருந்துக்கிட்டு சொம்படிக்கிறானுங்க. இது சிம்பிளாக சொல்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனை வரும்ல, இந்த கர்நாடகா பிரச்சனைன்னு வந்துட்டு அங்க வர்றப்போ உங்களை வந்து தாக்குனாங்க பாருங்க, போட்டு அடின்னு அடிச்சானுங்கல்ல தமிழ் ஆளுங்க, அப்படி இப்படின்லாம் பார்க்காம போட்டு தாக்குனாங்க. அந்த மாதிரி தாக்குறப்போ இவங்க குடும்பத்துல யாருன்னா அடி வாங்கியிருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ப்ரோ. Spread it left. That looks a good ball through. Lam gets into some space. Saliba with the clearance. Game கொஞ்சம் லைட் வெயிட்டடா தெரியுது. Best equipped for this game. Yeah, Bernardo Silva, he's a real box of tricks, Peter, with a super first touch and a really nice, silky smooth dribbling style. He's also got an eye for a telling pass, and he's a more than decent finisher too. What we do, ரொம்ப லைட் வெயிட்டடா தெரியுது டீம் ப்ரோ. பிளிட்ஸ் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. என்ன பண்ண அந்த பிளேயர் ஏதாச்சும் ஆல்பம் பிளேயர் பேஸ் பிளேயர் போட்டு விளையாடு ப்ரோ, நல்லா கனெக்ட் ஆகும். உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, பேஸ் பிளேஸே இந்த பிளிட்ஸ் காலரோட பேஸ் பிளேஸ் நல்லா விளையாடுறானுங்க என்னோட ஒப்பீனியன்ல. நீங்க வச்சிருக்கீங்களா அந்த 500 காயின் கர்நாடகா? அவனோட இன்னொரு டாரஸ் வச்சிருக்கேன். நான் ஒரு வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் no, it's not getting there. Well, that was well positioned and well pinched. They can't hurt with their backs to goal. Now it's Messi. Oh, now here's an interesting matchup. Troif. இது பாத்தீங்களா, ஒரு டிஃபெண்டிங் குத்து வச்சிருக்காங்க. ஏய் கீப்பருக்கு. Now what about a counter attack? Now that's well seen too. அவனுங்கெல்லாம் மனசுல நிறைய வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறாங்க. அவனுங்களாம் பழைய பகையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மேல இருக்கிற பகையெல்லாம் காட்டுறானுங்க. இப்ப எப்படி ஹிந்திக்காரனுங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்களெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா மக்களே? அங்கெல்லாம் மதராசினாலே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாமா நாத்துல எல்லாம். நம்மளாம் ஹிந்திக்கு எதிர்ப்பு கொடுக்குறோம்ல. மோடிக்கு தான் நம்ம ஹிந்தி கொடுக்கலையே. அதனால தானே இப்போ ஹிந்தி திணிப்புன்ற பேர்ல சம உரிமை கார்டுன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்தால. அது எதுக்குன்ற இங்க எல்லாம் ஓசில அது இதுன்னு கொடுக்குறானுங்க. அவன் வடக்கணுங்களெல்லாம் பொண்ணு இங்க வந்து இறக்குறதுக்கு தானே.
It just took too long getting ருத்து forward. ஒய்ஃப் MS தோனி பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுனாங்க ப்ரோ ஜோக்கர் சாலா. A big chance wasted. ஓ அதெல்லாம் தப்பு இல்லை. பிளேயரை திட்டுறீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கணும் ப்ரோ. இப்போ டோனியை திட்டினீங்கன்னா ஓகே. Bumps him off it and wins back the ball. He has found a way through. Messi proves just a little bit too strong. You can never be short of runners into space as long as the space left behind is filled. Has a shot! Oh, just lacked a decent finish. ப்ரோ அந்த மேனேஜர் பிளே ஸ்டைல் வீடியோ எப்போ ப்ரோ போடுறோம் ப்ரோ. On the break. Put offside that time. இப்போ ஒரு மேட்ச் நான் சாக்க போறேன். டிவிஷன் 3 அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. நிறைய பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கோலிக்கு சொம்பு அடிக்குதுங்கப்பா. அவனை மாடல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஆடு கெடுல பார்க்க வேண்டியது. எதுக்கு அவனை ஃபாலோ பண்றேன்னே தெரியாம ஃபாலோ பண்றாங்க. எங்க ஆபீஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது அப்படிதான் பேசுது. கேட்டா முன்னாடி ஹேட்ரிக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ சொல்லிச்சு மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு 2 பேராமா. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பிடிக்கலையாமா. வேற டீமுக்கு தாவியாச்சு. அழகா இருந்தா அவங்களுக்கு போட்டு சொம்பு போட வேண்டியது. டாமக்க மகுடத்தை போட்டு தாக்க வேண்டியது. பிளேயரா பாருங்க. ஸ்போர்ட்ஸ் பிளேயரை ஏன் அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்குதான் சினிமா ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. அங்க போங்க. இப்போ ஒரு சில சிஎஸ்கேல இந்த கூத்து நடந்துச்சு. ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி நினைக்க பத்திரானா வந்துட்டு CR7 செலிப்ரேஷன் பண்றப்போ அவனுக்கு ஒரு ஃபேன்ஸ் குள்ள சுத்திட்டு இருந்தாங்களே. எல்லாம் சொம்பு தட்டுற கேஸ். அதேதான் ப்ரோ. எதுக்கு தட்டுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு தட்டி தொலைறாங்களா? அதுவும் கிடையாது. சும்மா அடி. திவாலியா இதுக்கு என்ன ரிப்ளை போட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் 5 தீபாவளி கொண்டாடிட்டோம் ப்ரோ ஆல்ரெடி. சாரி பிரதர். பஞ்சாப் கிட்ட போய் சொல்லுங்க ப்ரோ உங்க தீபாவளி கதையை. Davis gets over and intercepts. Rummenigge looks to get on the end of this. And it's Bernardo Silva. Facing up to his adversary. This is a formidable matchup. Great defending, strong and determined. Messi. Manchester United are looking to break at pace. Up towards the hour mark and still no goals. No, he's not getting his way this time. Rummenigge. Rodri. The most accurate pass. Hazard. This is what good chemistry is all about. நல்ல ஹிட்டிங் வேஸ்ட் பண்றாங்க. Infallible there. But that won't be the last they'll see of him. நான் வேற சிங்கிள் அட்டாக் போட்டு வச்சிருக்கு. பிளேயர் ரஷிங் பயங்கரமா இருக்கு. Gathers from the goal kick. No breakthrough and well into the second period. It is still anyone's game. Messi. Liverpool appear to be happy to let their front players stay up front all the time. Well, it's signalling to the opposition that they're setting themselves up for the counter-attack. It's plain and simple. Van Bouten makes the interception. And it's Hazard. Davis. Hazard. Look at the space here. Bergamy gets rid without sophistication. Manchester United truly seem to be a great chance. It's a goal. இவ்வளவு நேரம் முக்கி அங்க அட்டெம்ப்ட் வச்சுக்கிட்டே இருந்தா ஒத்த கோல் கிடைக்கல. ஒரே ஒரு துரு தான் பண்ணிச்சு முடிஞ்சிச்சு மேட்ச். The dilemma of whether you want to hold on or go for it again and try and extend your advantage. That's always been the harder option in my experience. உண்மையிலே சொல்றேன், நம்ம மெஸ்ஸிக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத பொட்டத்தை எழுதிய ஆப்பனண்ட்டுக்கு மட்டும் சொம்பு மேல சொம்பா அடிச்சு தாக்குறான் கோல. So we have had the first significant moment. It is 1-0. Well, he's certainly happy with that after what's been said. நம்மளுக்கு ஒரு பால் கண்ட்ரோல் பண்ண மாட்டான் ப்ரோ. இத்தனைக்கு நான் பாலை நிப்பாட்ட தான் ட்ரை பண்றேன். ஏதாச்சும் ட்ரிபிள் பண்ணனா கூட பரவாயில்ல. They are showing all the necessary urgency, but it's potency they need. And that's been intercepted. He read that really well and stopped it. Hazard. Davis.
Well seen. Saw that coming. That's great positioning. So good from him. I think we're about to see a frenetic finish. No half measures from here. And he's picked out the run. There will be. Well, he certainly didn't take any risks. He's found a way through. Very nicely done. கவுண்டர் அட்டாக் ஓபன் போஸ்ட் ஆனா நக்கிட்டு போச்சு. Well, that was tense. ப்ரோ நீங்க எந்த ஃபுட்பால் கிளப் ஃபேன் ப்ரோ? நான் சாண்டோஸ் ஃபேன் தான். இப்போதைக்கு சாண்டோஸ். நான் வந்து கட்சி மாறிக்கொண்டே இருப்பேன். நெய்மார் எந்த டீம்லாம் போறானோ அந்த டீம்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. இப்போ நான் பெட்டிஸ் ப்ரோ இந்த சீசன்ல நல்லா விளையாண்டு இருந்தானுங்க. என்னோட ராசியானதுல ஃபைனல்ல வந்து செருப்புடி வாங்கிட்டு போட்டாங்க ப்ரோ. பிட் டைம் ராஷ்ஃபோர்ட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இங்க பாருங்க இவ்வளோ பெரிய டீமை யூஸ் பண்ணிட்டு என்னத்த நக்கிட்டான்னு தெரியல. அந்த போட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டானுங்க. இத்தனைக்கும் டிவிஷன் 1 ரீச் பண்ணாத பிளேயர் ப்ரோ. அதான் அப்புறம் கடுப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ்னு வச்சு ஆடிட்டு இருக்கானுங்க. 6 பேரை டிஃபென்ஸ் வச்சுட்டு லாங்கில் போட்டு அழுத்திட்டு இருக்காங்க. வின்னும் பண்றானுங்க. அதான் கடுப்பாங்க. பெல்ஜியம் கியூசி எப்படி இருந்தா நல்லா இருந்துச்சு ப்ரோ. பொசிஷனிங் சூப்பரா இருக்கு அவங்ககிட்ட. பொசிஷனிங் நல்லா இருக்கு. அட்டாக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாவிக்கு நல்ல பவரை குறைச்சிட்டாங்க. ஐ கேன் ஃபீல் தட். சாவி 0%. குயிக் கவுண்டர் ஆடுறீங்கன்னா சாவி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாசம் கேவலமா இருக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாவே. அதுலயும் இப்போ இந்த புது சாவி சுத்தமா நல்லா இல்லை. நானே வேற ஏதாச்சும் பிளே ஸ்டைல் போயிடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மக்களே. வேற மேனேஜர் வேற நம்மகிட்ட இல்ல. குயிக் கவுண்டருக்கு இவரு அவுட் ஆயிடு வச்சாங்கன்னா அவுட்வேட்லாம் போட்டாலும் பொழந்து விட்டுறாங்க. என்கிட்ட வந்து இவர் இருக்காரு. போர்ச்சுகல் வர்சஸ் ஜெர்மனி ஒரு ப்ரெடிக்ஷன் கிறிஸ்டோ. போர்ச்சுகல் ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. ஜெர்மனியோடவே போர்ச்சுகல்ல கொஞ்சம் ஸ்குவாட் டெப்த் நல்லாவே இருக்கு. ஸ்ட்ராங் டீம் தலைவா போர்ச்சுகல். இண்டிவிஜுவலி ஒரு சான்ஸ் போதும் கோல் அடிக்கிறதுக்கு போர்ச்சுகலுக்கு. 2 பக்கமும் பிளேயரை ரிலீஸ் பண்ணி அனுப்புவானுங்க. ரஃபேலியாவும் பறப்பான். இந்த பக்கம் பண்ண கன்சைசவ் சப்பில் வந்தானே அவங்களாம் நிப்பாட்ட முடியாது. பெர்னார்டோ சில்வா மாஸ்டர் பிரெயின் ஆஃப் த கோர் கேம். இனிமே யாரும் பொம்பளை கப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இவ்வளவு நாள் நீங்க பொம்பளை கப்பு தான் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படித்தானே? ஒரே கேர்ள்ஸ் மட்டும் தான் ஒரு கப் வச்சிருக்காங்க. இப்போ அடிச்சு விட்டு அப்போ ஒரு வருஷம் நீங்க சுடிதார் போட்டிருந்தது உங்களுக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு சுடிதாரை கலட்டிட்டோமேன்றதா உங்களுக்கு பெருசு இல்ல? யோ யாரையா நீங்களா? ஒரு பியூர் சிஎஸ்கே மேன்கிட்ட வந்து பேசுற பேச்சா பூரா இது? இவ்வளவு நாள நீ சாரி கொடுத்துட்டு சுடிதாரை போட்டுட்டு திரிச்சு உங்களுக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு சுடிதாரை கலட்டுனது தான் பெருசு. ஏன் நீங்க வேற என் வாயை பிடிக்குறீங்க ப்ரோ? நல்லா உங்க பேச்சுக்கே வரமாட்டேன். ஆர்சிபி பேச்சை கொண்டுட்டு என்கிட்ட வராதிங்க ப்ரோ. நான் வந்துட்டு ஆர்சிபி டாக்குள்ளே போற ஆள் கிடையாது. பட் நீங்க என்ன இழுத்து போட்டீங்கன்னா கான்சிக்வன்சஸ் மோசமா தாண்டி இருக்கும். அது வந்து நான் இப்போ ரக்கடா பேசுறேன் அப்படிலாம் இல்ல, உள்ளதான் சொல்றேன் ப்ரோ. சரி பெல்லிங்கம்மா போட்டு பார்ப்போமா? கோஆர்டினேட் பண்ணி ப்ளே பண்ணா போர்ச்சுகல் வின் பண்ணும் ப்ரோ. கண்டிப்பா அடிப்பானுங்க. போர்ச்சுகல் நல்ல டீம் தலைவன், ஸ்ட்ராங் டீம் தலைவா அவனுங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் கப் அடிச்சா சிஎஸ்கே எம்பாவே ஈக்குவல் பண்ணிடும். நீங்க ஒரு ஆணியன் கலட்ட முடியாது சென்னை கிட்ட எல்லாம் வந்து. ஆர்சி நெக்ஸ்ட் 4 இயர் கப் அடிச்சா சிஎஸ்கே கிட்ட நீங்க சோடி போட்டுக்கு வந்துருவீங்க. 2 தடவை சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கோம். முடிஞ்சா அங்க போய் ஒரு கப் அடிச்சுட்டு வாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல அது டொமஸ்டிக் லீக் அடிக்கல. நாங்க 2 சாம்பியன்ஸ் லீக் கப் வச்சிருக்கோம், தெரியுமா இல்லையா? ஹிஸ்டரி பாருங்க ப்ரோ. என்ன நீங்க ஒன்ஸ் அப்பான் a டைம் நாங்களா ஓஜியா இதுல. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வருஷமா கிரிக்கெட்டை பார்த்துட்டு அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாத பேச்சு ப்ரோ.
First ever Indian team to win the Champions League. CSK தெரியுமா? There's green grass S3. ahead. And the ஒருத்தர் சொல்லிருப்பாரு. அங்க ஒரு S3 னோனே சிரி வந்துட்டாப்ல. சிரி வந்துட்டாப்ல. யப்பா உன்னை கூப்பிடலப்பா போப்பா வெளியே. Just scars of ஐயா. oh, that is really He's not just a CSK fan, he is an absolute variant. சொப்பு தட்டுற தரணும் யார் நானா ப்ரோ சிஎஸ்கேக்கா ப்ரோ ஆமா ப்ரோ நான் சொம்பு ப்ரோ சொம்புன்னு ஏன் சின்னதா சொல்றீங்க நாங்கெல்லாம் குடத்தெல்லாம் எடுத்து அடிப்போம் சில்வர் குடம் பித்தளை குடம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுப்பாங்க பாருங்க சீதனத்துக்கு கொடுப்பாங்க பாருங்க பித்தளை குடத்தையே அடிப்போம் ப்ரோ எங்ககிட்ட இருக்கு நாங்கள் அடிக்கிறோம் இப்போதானே வாங்கியிருக்கீங்க கப்போ நீங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சில்வர் தொம்புல அடிங்க டம்கடக்கான்னு நாங்க சொம்பு நாங்க குடத்துல தான் அடிப்போம் we have it bro we have it international trophy இருக்கு எங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கா போடுறோம் என்கிட்ட மேஜிக்கல் இதெல்லாம் இருக்குடா பிஸ்கெட் இருக்கா எங்ககிட்ட இருக்கு நீ தலையில நின்று தண்ணி இப்பெல்லாம் அந்த டோர்னமெண்ட் இருக்கானே தெரியல நாங்க வச்சிருக்கோம் இதோட நெக்ஸ்ட் 18 கழிச்சு தான் ப்ரோ செகண்ட் கப் ரேர் பீஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஜெயிச்சா ஏன்னா அமைதியா இருங்க ப்ரோ உண்மையிலே சொல்றேன் சீரியஸ்லி சொல்றேன் நல்லா சிஎஸ்கே ஹிஸ்டரி தெரிஞ்ச எந்த ஒரு ஃபேன்ஸ் கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு நீங்க சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணி ஆர்சிபி வச்சு பேசாதீங்க ஓகேவா நான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் தான் நல்லா விளையாண்டுருக்காங்க தே டிசர்வ்டு அப்பா கம்பியில் அடிச்சிட்டான்ப்பா அதோட விட்டுறணும் அதை விட்டுப்புட்டு நாங்கள் கப் அடிச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவே உரண்டை எழுப்போம் அப்படின்னா கான்சிக்வன்சஸ் பேஸ் பண்ண போறது நீங்க தான் கைஸ் fire deep towards the back post. Oh, it's a nice idea. என்னையா கம்பியில் அடிக்கிறாங்க அங்க அடிக்கிறாங்க கோல் மட்டும் அடிக்க மாட்டாங்க ஸ்கிராப்டட் அதான் சரி இதுக்கு மேல நீங்க தலையில தண்ணி குடிச்சீங்களா அடிக்க முடியாது நாங்க அடிச்சு வச்சிருக்கோம் 2 கப்பு மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருக்காங்க அவங்க கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது அவங்களுக்கு கப்பு அடிச்சிருக்காங்க இல்ல 1 அடிச்சாங்க 2 அடிச்சாங்க அது 2வது கப்பு அடிச்சு வச்சிருக்காங்க இல்ல ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க ப்ரோ உண்மையே சொல்றேன் ப்ரோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட நல்லா சிஎஸ்கே ஹிஸ்டரி தெரிஞ்ச எந்த பிளேயர் கிட்டயும் போய் பேசாதீங்கன்ற நானு இத்தனைக்கும் மும்பை கூட நீங்க சென்னை கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது 18 சீசன் வாங்கி 5 கப் அடிச்சு வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்க பாருங்க 16 சீசன் விளையாண்டு 2 சாம்பியன்ஸ் லீக் கப்பு 5 ஐபிஎல் டிராஃபி அந்த 2 சீசன் விளையாண்டுதானே கூட 2 கப்பு வாங்கியிருப்போம் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் இத்தனைக்கும் 2 வருஷம் பேன் ஆகி 5 கப் அடிச்சிருக்கோம் அது 2 சீசன் விளையாண்டதால நாங்க 1 கப் அடிச்சிருப்போம் பேன் ஆகி நீங்க 8 வருஷமா 18 வருஷமா ஆடி ஒரு கப் தானே அடிச்சிருக்காங்க 2 வருஷம் பேன் தயவு செஞ்சு கைண்ட்லி ரெக்வெஸ்ட் buddies சிஎஸ்கே கூட கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஆர்சிபி எல்லாம் ஜோடி போட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க 8 ஷாட் 7மே ஷாட் ஆன் டார்கெட் ப்ரோ எனக்கு பழைய ஹிஸ்டரிலாம் தெரியும் ப்ரோ நான் வந்துட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரிக்கெட் பாக்குறது இல்ல பழைய நாளா ஓஜி ஃபேன்யா சிஎஸ்கேக்கு நான் பாக்குறப்போலாம் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி சிஎஸ்கேன்னு அடிச்சுட்டு கிடப்பாங்க இப்போதான் என்னன்னு தெரியல புதுசா நல்ல பாஸ் மோசமா போச்சு ஊர்லாம் செம்ம ஸ்பீடா இருந்தானே பாத்தீங்களா ஆமா எல்லா லாமும் பாஸ் ஆக ப்ராப்ளம் எடுக்கிறான் போது ஒரு ரெட் கார்டு கூட வாங்கலன்னு தான் சொன்னீங்க 300 மேட்ச் கிட்ட விளையாண்டுருக்காரு எல்லோ கார்டு தான் ரெட் கார்டே வாங்காத டிஃபெண்டர்லாம் அவர் தான் மக்களே ஆனால் பெய்டு கார்டு போட்டதுக்கப்புறம் இந்த ஆட்டோ டீம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டீம் கொஞ்சம் ஆட்டோமோட்டட் மூவ்மெண்ட் தெரியுது மக்களே என்னால சிபில எல்லாம் பாருங்களேன் பிளாக் பண்ணிடுறானுங்க பாஸ் எங்கிட்ட வந்து பண்ணிடுறாங்க நேத்திக்கு நான் காட்டினல நைட் எத்தனை ஷாட் ஆன் டார்கெட் வச்சிருந்தேன் நேத்திக்கு கேளுங்க மக்களே நைட் ஒரு மேட்ச் விளையாடுறேன் 15 ஷாட்டு அதுல 13 டார்கெட்ல வச்சிருக்கேன் 1 கோல் ஆப்பனன்ட் 2 கோல்ல நிக்கிறான் 3 அட்டெம்ப்ட் வச்சு வெறுத்துட்டேன் கேம் அதோட 40 பாயிண்ட் பிளஸ் ஆகுது ப்ரோ நான் உங்களை சொல்லல ஓகே ஓகே ப்ரோ மேனேஜர் எப்போ எடுத்த எந்த மேனேஜர் தலைவா இந்த மேனேஜர்லாம் எடுத்து பல வருஷம் ஆகுது ப்ரோ என்ன மேனேஜர் வச்சாரு இவன் தானே மேனேஜர் மாத்தி பார்க்கணும் Here we go again then. Now Manchester United clearly have been the better side here. So if I was to say anything to them, it would be just keep going. If it's not broken, don't try to fix it. He steps in, and that's the end of that. That pass has been well intercepted.
Well, yet another interception and a show of anticipation to be commended. Oh, he's bustling through here. பிளே ஸ்டைலே மாத்தாம இந்த மாதிரி விளையாண்டுருக்கேன் போட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க 13 ஷார்ட் ஆன் டார்கெட்டியா, ஒரு கோல். அவன் 2 ஷார்ட் ஆன் டார்கெட் வச்சு 2 கோல் அடிச்சிட்டாயா. எடுத்துட்டானா நல்லா தான் விளையாண்டு. அந்த மேட்ச்ல நிறைய ஸ்கில் பண்ண, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா மேட்ச் மட்டும் ஜெயிக்கல. மத்தியால பொசிஷன் கேம் போட்டு அடிக்க முடியும்ப்பா. அவுட் ரைட் போட்டாருவோம். கெஃபர்னி நான் கூட சிஎஸ்கே ஃபேன் தான் ப்ரோ. 2010 இருந்து பாக்குறேன். பட் ஐ அம் ஹாப்பி ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் மேக்கிங். ப்ரோ நான் எதுவுமே சொல்ல ப்ரோ. கப்பு வாங்கிட்டு போறாங்க ப்ரோ. நாங்கள் கப்பு வச்சிருக்கோம், அதனால சிஎஸ்கே ஒஸ்ட் டீம் உங்களெல்லாம் தூக்கி அடிச்சிட்டோம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி இந்த பேச்சு பேசினாங்கன்னா தான் இரிட்டேட் ஆகுன்றேன். நாளைக்கு வருவாங்க எவனாச்சும். நாளைக்கு வாங்க ஃபண்டா இருக்கும். எவனாச்சும் வருவான் ஆர்சிபி ஃபேனு. The attendance for this match was 71,898. Lam delivers. அந்த கீப்பரும் நல்லா தான் பிடிக்கிறான். பிடிக்கிறான், மாலையும் பிடிக்கல. இந்த மாதிரி டார்கெட் வைக்க மாட்டேங்கானுங்களே. இந்த கீப்பர் 12 பிளே ஆஃப்ஸ், 10 ஃபைனல்ஸ், 5 கப்பு, 2 சாம்பியன்ஸ் லீக் 2020. சிஎஸ்கே ப்ரோ இன்னைக்கு கிரிக்கெட் தானே போயினுங்க. அதான் கிரிக்கெட் And that interception was most necessary. He read that really well and stopped it. Bellingham. என்ன இளவு நடக்குதுன்னே தெரியல ப்ரோ. மேன் சிட்டி சாம்பியன்ஸ் லீக் எடர்சன் ப்ரோக்ரஷன் சொல்லுங்க ப்ரோ. பிளேயரா தூக்கில தானே வந்தான். கோல் கீப்பருக்குலாம் ப்ரோக்ரஷன் கேட்குறீங்க. உண்மையிலே நம்ம கம்யூனிட்டி வந்துட்டு எஜுகேட்டட் ஆயிட்டாங்களா இல்லை இன்னும் அரைக்குறையா இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. கோல் கீப்பருக்குலாம் என்னையா ப்ரோக்ரஷன் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஆடுங்க. அவனுக்குலாம் ப்ரோக்ரஷன் பாயிண்ட்லாம் 4 தான் ப்ரோ இருக்கும். அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டட் எடிஷன்ல அது இல்லை, அது வந்து ஃபீச்சர்ட் எடிஷன் சொல்லுவாங்க. ஹைலைட்டட் எடிஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ரஷன்லாம் நிறையா இருக்கும். ஃபீச்சர்ட் எடிஷன்ல ப்ரோக்ரஷனே லெவலே 10 15 அந்த மாதிரி 10 12 அந்த மாதிரி தான் வச்சிருப்பானுங்க. Quite squeeze that one through. மட்ட பார்த்தா செத்தி அந்த மிஸ் ஆயிட்டான். Substitution. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க தலைவா. நான் உங்களுக்கு ப்ரோக்ரஷன் எப்படி எடிட் பண்றது சொல்லி தரேன் ப்ரோ. நீங்களே எடிட் பண்ணலாம். பண்ணுங்க. எந்த யூடியூபர் தேவை இது ஹெல்ப்பும் தேவைப்படாது. Totti, Bellingham, he's picked his way through, looking for the runner. Well, they deserve an awful lot of credit for their commitment to the cause, but it's a goal credit that would be most welcome now. Here's a man adored by many, even deified by some. Oh, what he's had! Oh, the ball's run loose here. You wonder if that's it now, but there may be one more opportunity, Peter, for a late steal here. என்ன இளவு கேமியா இது. ஒரு கோல் அடிச்சு தொலைய முடியல. Oh, good read. That was well played, well stopped. Keeper has taken decisive action. டிஃபெண்டிங்ல கோலே அடிக்க முடியல ப்ரோ. ஆப்போனன்ட் நல்லா விளையாண்டானுங்கன்னா பரவாயில்லையா. கொஞ்சம் கூட இந்த பாட்டை விட கேவலமா விளையாடுறானுங்க. வெறும் கிளியர் மட்டும் அடிக்கிறானுங்க. வெறும் 6 அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன். ஷார்ட் ஆன் டார்கெட் 3 ஆமா. அதெல்லாம் நிறையவே வச்சேன் ப்ரோ. ஷார்ட் ஆன் டார்கெட்ல ஹெட்டிங்லேயே நான் 3 வச்சுட்டேன் உள்ள. ப்ரோ நல்ல டீமா இருந்தா ப்ரோ குப்பை டீம் மாதிரி வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஆனால் மயிராட்ட பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போறானுங்க ப்ரோ. இப்போ நல்ல டீமை வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. சரிங்க நல்லா தான் விளையாண்டுருக்கேன். மொக்கையெல்லாம் விளையாடல. பொசிஷன் டாமினேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே வேற என்ன செய்ய. பாசிங்க அதிகம், ஷார்ட் ஆன் டார்கெட்டு அதிகம், கோலு மட்டும் 0. வெறுப்பு. விராட் கோலி ஷூ டஸ்ட்டு இஸ் கிரேட்டர் தென் ட்ராஃபின்னு சொல்லிட்டு இருந்த இப்போ கப் அடிச்சதுக்கு அழுகுறாங்க கிறிஸ்டோ. ஓ ஓ ஓ அப்படி முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியோட கால் தூசிக்கு பெறாது இந்த ஐபிஎல் டிராஃபி. இப்போ வந்துட்டு கப் அடிச்சுட்டோம் குப்பு அடிச்சுட்டோன்றாங்களா. புது பொண்டாட்டி ப்ரோ பேசிக்கிட்டு விடுங்க. யோ நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே டிராஃபியை பார்த்தாச்சியா. யோ
நீங்க இன்னைக்குதான் உங்களுக்கு தீபாவளி, எங்களுக்கு 10 வருஷமா தீபாவளி வந்துட்டு போயிருச்சு ஆல்ரெடி. பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் மேக்கிங் அஸ் டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் ஆர்சிபி பை ட்ரோலிங் தோனி. பிடிக்கல ப்ரோ லெஜெண்டை ட்ரால் பண்றது. தோனி எல்லாம் ட்ரால் பண்ணாங்கன்னா சிம்பிளா சொல்லிடுங்க, ஆளே கிடையாது நீங்கெல்லாம். புது பொண்டாட்டி அப்படிதான் ப்ரோ பவுசை போட்டு உடைப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வாங்க அப்படின்னு வாங்க. 10 வருஷம் கழிச்சு இந்த பாருங்க நாங்களாம் பாருங்க. உங்களுக்கு தான் அது டிராஃபி, எங்களுக்குலாம் அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர் வேர்ல்டு கப் அடிச்சுட்டு என்ன பண்ணானுங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா, காலி கீழே வச்சு போட்டோ எடுத்து போட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வச்சிருக்கோம் ப்ரோ. எங்களுக்கு தேவையே இல்லை ப்ரோ, அது போதும் போதுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டோம். தோனி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரேட் மார்க் ஆல்ரெடி பதிச்சுட்டு போயிட்டாரு. சிஎஸ்கே இஸ் கிரேட்டஸ்ட் ஃபிரான்ச்சைஸ் இந்த ஹிஸ்டரி. ஸோ ஈவன் மும்பை இந்தியன்ஸில் விளையாண்ட ஹர்பஜன் சிங் வந்துட்டு சென்னையில் விளையாண்டுட்டு என்ன சொன்னார், சிஎஸ்கே இஸ் லைக் எ ஃபேமிலின்னு சொல்லிட்டு போனார். அத்தனை வருஷமா மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டுருக்காரு, இங்கே வந்து 2 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும்ட்டு போயிட்டாரு. எல்லாரையுமே கேளுங்க, இப்போ பிரவீஸ் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிரேட்டர், நான் இந்த டீமை வச்சு நிறைய அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி அவன் ஒரு மோட்டிவேஷனலாக ஸ்பீச் கொடுத்துட்டு போனாப்புல, தெரியுமா இல்லையா? இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து லைக்கிங் ஆஸ் ப்ரோ, ஏன்னா ஃபேன் பேஸ் அந்த மாதிரி. நாங்கள் வந்து நோ ஹேட் பிட்வீன் த டீமு. உங்களை மாதிரி ஒரு பிளேயரை தூக்கி தலையில் வைக்கிறது, இன்னொரு பிளேயரை தூக்கி போடுறது, சப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணுறது, தண்ணி கொண்டு வரவன்னு சொல்லிடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி கிடையாதுப்பா, எங்களுக்கு 10-11 பிளேயர் தான். சப்பில் இருக்கானா அவனும் எங்கள் டீம் பிளேயர்னு சொல்லிட்டு நாங்கள் மதிக்கிற கம்யூனிட்டியா எங்கள் கம்யூனிட்டி, ஆப்போனண்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற கம்யூனிட்டி. உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேடியமுக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு வம்பளுக்குறது கிடையாது, டிஷர்ட் சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டு வந்தவங்ககிட்ட சண்டை போடுறது கிடையாது. சின்னசாமி ஸ்டேடியத்துலேருந்து இங்கே எத்தனை பேர் வந்துட்டு போனீங்க, ஒரு பயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீங்கு விளைவிக்காது ஊர்லேருந்து எப்படி வந்தீங்களோ அப்படியே போனீங்கல்ல, அதுதான் ப்ரோ சிஎஸ்கே. அங்கே தான் ப்ரோ நாங்கள் ஜெயிக்கிறோம். நாங்கள் டிராஃபி அடிக்கலப்பா, நாங்கள் மட்டமான டீமாகவே இருந்துட்டு போகிறோம். சரி மட்டமான டீம் 5 கப் வச்சுருக்கோம், சின்ன டீமுப்பா நாங்கள் வந்து, சரிப்பா ஆர்சிபியோட சின்ன டீம்னே வச்சுக்கிட்டு போங்க. இப்போ என்னப்பா உங்களுக்கு, நாங்கள் தோக்கணுமா, தோத்துட்டோம்ப்பா, ஜெயிச்சிட்டீங்கப்பா நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. சிம்பிளாக அந்த பாடி இதில் சொல்லுவாங்க, விஏபி படத்தில் சொல்கிறான்ல ப்ரோ, அதே மாதிரி சொல்லுங்க ப்ரோ. அப்பா நாங்கள் இப்போ சிஎஸ்கே தோக்கணுமாப்பா, நாங்கள் தோத்துட்டோம்ப்பா, நீங்கள் ஜெயிச்சிட்டோன்னே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு, அவ்வளோதான் விட்டுறணும். 7 கப்பு, சாரி படி 7 கப்பு. காமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும், அவனெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க ப்ரோ, விடுங்க, சிரிச்சிட்டு போகிறாங்க விடுங்க. ஆர்சிபி தாவா என்னத்த ஆர்சிபி தரணும், ஓ அப்படி வராப்புல. திருந்தல நீங்க, வருந்தல நீங்க, சிரிக்கிறே நீ. பிரகாஷனுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, எப்போவே சொல்லுங்க கண்டிப்பாக ப்ரோ. ஆல் டைமா பெஸ்ட் தலைவா, புது பொண்டாட்டி வாஸ் பர்சனல், அதே தான் ப்ரோ. புதுசாக கப் அடிச்சிருக்காங்கல்ல, பொண்ணு பவுசு போட்டு உடைக்க தான் செய்வாங்க. அடுத்த வருஷம் சிஎஸ்கே ஃபார்மில் வரப்போகிறோம், அதே ஸ்டேடியத்தில் நாங்கள் கப் அடிக்க போகிறோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேஷன் நடக்கும். அன்றே கணிதா கிறிஸ்டோ நீங்கள் அடுத்த வருஷம் சொல்லுவீங்க. Yellow jersey is always goat in all the sports bro. Yes, sometimes bro. சுரேந்திர ஜென்மாயா இவ்வளோ பேசியிருக்கேன், வந்துட்டு ஆர்சிபி தான் டிராவர் பாருங்க. அடா பாவி மனுஷா, ஆர்சிபி ஃபேன், பார்சலோனா ஃபேன். இப்போ பார்சலோனா ஃபேன்லாம் நல்லவங்க தாயா, ஓரளவு ஓகே தாயா. பார்சா ஃபேன்ஸுக்கிட்டலாம் கம்பேர் பண்ண முடியாது. பார்சா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள மற்ற டீமை ட்ரால் பண்ண மாட்டாங்க தலைவா, அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ பாசா நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் ப்ரோ. என்கிட்ட நிறைய பேர் பாசா ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்மளும் ரியல் மேட்ரிட் ஒரே மாதிரி, அவங்க 15 யூசியில் நம்ம 5 கப், நாங்கள் 7 கப் லீடு. நாங்கள் அதை வச்சு பேசுவோம். ரியல் மேட்ரிட் கிடையாது, நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி. கிரிக்கெட் போனோம்னா ஆஸ்திரேலியா தான். அவங்க 5 வேர்ல்டு கப் வச்சுருக்காங்க, 6 வேர்ல்டு கப் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கப் வச்சுருக்கோம். பார்சலோனா ரெஸ்பெக்ட், எஸ் பிரதர். எம்ஏ vs சிஎஸ்கே ஃபைனல் நான் அடுத்த சீசன் நினச்சேன்னா வெறியாக இருக்கும் ப்ரோ. எவன் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு சேர்ப்படி. டோன்ட் கம்பேர் ஆர்சிபி வித் பார்சா ஹேஸ் ஹிஸ்டரி டூ. யா ப்ரோ, யோ பார்சா ஹேஸ் அ மோர் தென் 142. இந்த வருஷம் ஒரு 146 டிராஃபி. எனக்கு தெரிஞ்சு மேட்ரிடை விடவே பார்சலோனா கிட்ட கப் அதிகமாக இருக்குது. சாம்பியன்ஸ் லீக் கம்மி தான், பட் ஓவரால் டிராஃபிஸ் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்சா இஸ் லீடு. நிறைய பேர் அப்போ இந்த நேரத்தில் மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் போய் கொந்தளிப்பீங்க, அப்படியே போய்ட்டு ஓடி போய் கூகுளில் போட்டு வந்திருக்கேன். இதே பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் சொல்கிறப்போ எம்எஸ் வந்துட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாப்புல, கூகுளில் போய் போட்ட போது எனக்கு அப்படி தான் சொல்லிச்சு. லீடு பாசாவோட தான் லீடு. இந்தியா மோஸ்ட் டாக்ஸிக் ஃபேன். இந்தியான்னு இல்லை ப்ரோ,
நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மோஸ்ட் டிஸ்ரெஸ்பெக்டபுள் ஒரு கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபேன்ஸ். நான் பார்த்த வரைக்கும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷி ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது சரியாக மேட்ச் பார்க்காத ஷார்ட்ஸில் ப்ளே பண்ணிட்டு இந்த இவங்க சொல்லுவாங்களே அது என்ன, லாக்டவுன் கிட்ஸ் இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிட் ஃபேன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. மேட்ரிடுக்குன்னு லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வேற. இந்த ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்து பேசுவானுங்கல்ல, ஸோ அந்த மேட்ரிட் ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க டாக்ஸிக்கு ஃபுட்பாலில் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது டீமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷுக்கு அடுத்தாப்புல நம்பர் 1 டுபாக்கூர், அவங்க என்ன நம்பர் 2 டுபாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துக்கு தான், வேற யாரும் கிடையாது. ஆமா, வேற யாரு, அவங்க தான். பங்களாதேஷ் மேட்ச் பாத்தீங்க? பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா மேட்ச் பாத்திருக்கியா? தேஷ் வர்சஸ் இந்தியா மேட்ச் ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் 2011. 2011 இல்லையே, 2011க்கு அப்புறம் எப்போ வேர்ல்டு கப் நடந்துச்சு? 15 இல்லையா? தோத்தாலும் ஏன் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருப்பாங்களே ஆச்சரியமா ராயல் ஃபேன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் மக்களே பண்ணுவாங்க. பெங்கால் டைகர்ஸ்னு சொல்லிட்டு கொடியை ஆட்டுறது என்ன, சிஎஸ்கே அதாவது இந்தியன் ஃபேன்ஸ் முன்னாடி வந்துட்டு இது பண்றது என்ன, என்னென்ன பிச்சுக்குள்ளேயே பண்ணுவாங்க ப்ரோ. பிளேயர்ஸே அப்படிதான் பண்ணுவாங்க. அப்புறம் செருப்படி வாங்கிட்டு போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, சுத்தி நிக்க வச்சிருக்கான். எனக்கு இந்த எடிட் ஃபார்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கேமே பிடிக்காம போயிடுச்சு. 2 சிஎஃப் ஆடுறான். இப்போ பாகிஸ்தான் ஃபேன்ஸ் கூட அடங்கிட்டானுங்கப்பா, ஆனால் இந்த பங்களாதேஷி நாய்ங்க தான் அடக்க முடியல. 2 ரப்போட்டா கார்லஸ் வச்சிருக்காங்க. காஃபோ வச்சிருக்கா, ரப்போட்டா கார்லஸ் வச்சிருக்காங்க. ஆனா ரப்போட்டா கார்லஸ் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸோட நிலைமை இப்படிதான் மக்களே. மூஞ்சி பூரா கோலத்தை போட்டுவிட்டு நாங்க சிஎஸ்கேவோட பெரிய டீம் அப்படின்னு பெங்கால் டைகர்ஸ். சிஎஸ்கே என்னதான் தோத்தாலும் லயாலிட்டி ஃபேன்ஸ் ப்ரோ. ஸோ இந்த வாட்டி நிறைய உடஞ்சிட்டாங்க ப்ரோ. நிறைய வந்துட்டு எப்படி சொல்றது, லாக்டவுன் கிட்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்களா சிஎஸ்கேக்குமே. லாக்டவுன் கிட்ஸ் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் ப்ரோ இந்த சீசன்ல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்துட்டு நியூசிலாந்து பிளேயர் ஒருத்தர் ஸ்ட்ரைக்கிங்ல ஆடினா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கருங்க நம்மளுக்கு, ரச்சின் ரவீந்திரா ஒருத்தர் சொன்னாங்க. உண்மையிலே நான் பண்ணுவேன். அப்புறம் அவன் தான் 50 ரன் அடிச்சிருக்கான். அன்னைக்கு மொத்த டீமே 110 தான், 140 என்னமோ தான் ரன் அடிச்சிருக்காங்க. அதில் 50 ரன் இவன் தான் அடிச்சிருக்கான். என்ன இவன் ரச்சின் ரவீந்திரா இவ்வளோ கேவலமா விளையாடுறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை திட்டி ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். தற்கூரி சிஎஸ்கேஸ், ஃபேக் சிஎஸ்கேன்னு கூட சொல்லலாம். அடிச்சதே அவன் தான் 50 ரன் அடிச்சு வச்சிருக்கான். அந்த 50 ரன் அடிச்சது இவங்களுக்கு குத்தமாமா. எத்தனை 40 பந்தில் அடிச்சிட்டானாமா. அவனும் அவுட் ஆயிருந்தானா அந்த 50 ரன் வந்திருக்காதேன்ற அறிவு கிடையாது அவங்களுக்கு. அதுதான் அவங்களோட அறிவு. தோனியோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேட்டா. தோனியா இருந்தாருன்னா 30 பந்துக்கு 12 ரன் அடிச்சிருப்பாரு. டக்கு போட்டிருப்பா போல விக்கெட் போற டயத்துல. பாருங்க ஃபுல்லா பங்களாதேஷி ஃபேன்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. பாருங்க, வின் லாஸ் ஆஃப் டை பங்களாதேஷி டில் வி டை. இங்க பாருங்க, வின்னர் லாஸ் பங்களாதேஷி டில் வி டை. என்ன இந்த மாதிரி தான் நிறைய சம்பவம் பண்ணுவாங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கு பெங்களூர்ல சாமி இந்த மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். ரோட்ல பரேட் நடத்துவாங்கல்ல, என்ன பரேடு நடத்துவாங்கல்ல. சிஎஸ்கே தற்கூரி ஃபேன்ஸ் மோஸ்ட்லி கேம் ஃப்ரம் லாக்டவுன். அதான் ப்ரோ. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் ஆல்சோ ஸ்ரீலங்காலாம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் ப்ரோ. செலிப்ரேட் பண்றாங்க அவ்வளோதான். பங்களாதேஷ் அளவு உண்மையிலே நான் சொல்றேன் ப்ரோ, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல நான் பார்த்ததுலேயே ஒஸ்ட் எவர் ஃபேன் பேஸ்னா பங்களாதேஷ். செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் 2 டபாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன், நம்ம ஆளுங்களுக்கு தான். என்ன ப்ரோ நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களே தாக்குறிய ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை உரைக்க சொல்லுவான்னு உலகிற்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு 8வது இடம் 7வது இடம் கொடுக்கலாம் ப்ரோ மும்பை இந்தியன்ஸுக்குலாம். அப்புறம் மும்பை இந்தியன்ஸும் கொஞ்சம் ஓவராக ட்ரால் பண்ணுவாங்க முன்னாடி, இப்போ கொஞ்சம் அடங்கிட்டாங்க என்னன்னு தெரியல. இந்த பஞ்சாப் எப்படி ஜெயிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ், ஆச்சரியமா இருக்கு. மும்பையே வின் பண்ணிட்டு இங்க வந்து தோத்துக்கிறாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டம். மும்பை இந்தியன்ஸ் வந்துருச்சுன்னா இப்போ வயிற்றுல புளிய கடைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம ஆளுங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்துருச்சுன்னா சங்கடம் தான் இவனுங்களுக்கு. திடீர்னு அந்த கிறுக்கைய திடீர்னு அடிச்சு விடுவாங்க. எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அடிச்சிடுவாங்க.
கம்பீரான டேவிட் வில்லா நல்ல காடா. நல்லாதான் இருக்கும். லாங் ரேஞ்சில் இருந்தாச்சா போஸ்டில் அடிக்கிறாரு கரெக்டா. ஏன் பங்களாதேஷி ஃபேன்ஸை பூரத்தி தூக்கத்தான் செய்கிறாங்க, பாடையில் தூக்கி தான் போகிறாங்க. என்ன கதைன்னு தெரியலையே. ஆஸ்திரேலியா தான். எனக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியன் டீம் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் உண்மையிலே வேற லெவல். தோத்தாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஜெயிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. என் பாட்டு அடிச்சுட்டு சிம்பிளாக போயிட்டே இருப்பான். 10ஓட 11 தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு கப்புக்கு லீவு கொடுக்குறாங்க. கேட்குறாங்க லீவு கேட்குறாங்களா? ஆமா ஆமா. அடியா காமாச்சி எடுறி அந்த செருப்பை. வேற லெட்டர் போட்டிருக்காங்களா? இல்லை அதை தான் சிம்பிளாக சொல்லிடணும். எடியா காமாச்சி எடுறி அந்த செருப்பை. அப்போ எங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு 4 நாள் லீவு தரணுமே. இந்த மே மந்த் வந்துச்சுனாலே 4 நாள் லீவு கொடுக்கணுமே சென்னையிலலாம். சேலஞ்சஸ் பங்களாதேஷ் அதான் சரி வேற லெவல் ப்ரோ. எஸ்கே யூ ஆர் த கிரேட்டஸ்ட் இந்தியன் ஹிஸ்டரி ப்ரோ. நீ வந்து இந்தியன் ஹிஸ்டரியை ஒரே வேர்டில் சொல்லி முடிச்சுட்டு பங்கு. சரி ஓகே கேஸ், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாக்கில் வரேன். நாளைக்கு வாங்க ஜாலியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எவனாச்சும் தற்குறி ஃபேன்ஸ் வருவாங்க, அவங்க ரோஸ்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டைம் போகும். மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டு நாளைக்கு வரேன். டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் நைட் பாடிஸ், பாய். இப்படி அடியா? I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits. I'm losing shit, a stupid myth. You choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign.